உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் நட்புகளுக்கோ என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் தெரியும். இன்றைக்கு தலைப்பு நட்பா உறவா. இக்கட்டான நேரத்தில் நமக்கு உறவுபவர்கள் நட்பா உறவா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள் நடுவாண்மை பொறுப்பேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். 2 அணி மோதுகிறார்கள். இக்கட்டான நேரத்திலே கை கொடுப்பது நட்பு கரமா அல்லது உறவு கரமா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய தலைப்பாக இருக்கிறது. ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். ஐயா வாருங்கள் ஐயா. இன்றைய நடுவராக இருக்கக்கூடிய முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள் பல பட்டிமன்றங்களை கண்டவர்கள், பல பட்டிமன்றங்களை பேசியவர், பல பட்டிமன்றங்களை நடுவராக இருந்தவர், மிகச்சிறந்த கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், சிறப்புமிக்க தொடர்ந்து 7 ஆண்டுகளாக அறிவுரை பதிவுகளை போட்டுக் கொண்டிருப்பவர், நான் சொல்வது போல வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதான் முக்கியம். அறிவுரை சொல்றது பெருசு இல்லை, அந்த மாதிரி வாழணும், வாழ்ந்து கொண்டிருப்பவர். எனவே வாழ்க்கையின் நடப்பியல்களை, யதார்த்தங்களை உணர்ந்து அதற்கேற்ற தீர்ப்புகளை வழங்குவதிலே உண்மையிலேயே அவர் சிறந்த நடுவர் தான். அவருடைய நடுவாண்மையின் கீழே இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. வாருங்களை. அனைவருக்கும் வணக்கம். பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை செலுத்துகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை தொழுது, எங்கள் ஊனாய் உயிராய் இருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர், பல்கவி வித்தகர், தமிழ் மாமணி, இலக்கிய இமயம் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, எங்களுடைய துணை இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அம்மா ராஜமாணி அம்மையார், சிவகாமி அம்மையார், ஸ்ரீபிரியா சேஷாத்திரி அம்மையார், விஜயா அம்மையார், கற்பகம் அம்மையார், பவானி அம்மா, போனா அம்மா, தனலட்சுமி அம்மா, இன்னும் எங்களுடைய ஐயா சந்திரசேகர் ஐயா, தக்கோலம் ஜலநாத ஐயா, தங்கப்பாரி வள்ளல், முத்துராஜா போன்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆளுமைகளுக்கும் வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு நேரடியாக களத்துக்குள்ளே நுழைகிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பது ஏதோ ஒரு இலக்கிய அமைப்பு, 4 பேர் ஒன்றாக கூடி பிரிந்து விடுகிற அல்லது இலக்கியத்தை பற்றி பேசுகிற, தமிழை பற்றி பேசுகிற, தமிழர் ஆர்வலர்களை பற்றி பேசுகிற, தமிழ் இலக்கியங்களை அலசுகிற ஒரு இயக்கமாக இல்லாமல் ஒரு உறவு குடும்பமாக, ஒரு கூட்டு குடும்பமாக இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் அவர்களோட தலைமையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் சான்றிதழ்களுக்கும் பாராட்டுரைகளுக்கும் இங்கு யாரும் அலைவதில்லை. அதற்காக இங்கு யாரும் காத்து கிடப்பதில்லை. ஏதோ பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு சான்றிதழ் தருவதும் இல்லை, அதற்கு அவர்களை புகழ்வதும் இல்லை. ஆகவேதான் இது இத்தனை ஆண்டுகள் நிலையாக ஒரே தலைமையின் கீழ் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு வந்திருக்கிற அல்லது காணுகிற உங்கள் அனைவருக்கும் எங்களை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பொறாமை கூட இருக்கலாம், அல்லாது வேறு ஏதோ ஒரு உணர்வு கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தமிழ் எங்களை வளர்த்திருக்கிறது. ஈரோட்டில் இருக்கிற ராஜாமணி அம்மையாரும், காவிரிப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபிரியா சேஷாத்திரி அம்மையாரும், மயிலாப்பூரில இருக்கிற கிரிஜா அவர்களும், இவர்களெல்லாம் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அல்லது மணிப்பாக்கத்தில் இருக்கிற அம்மா விஜயா அவர்கள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? பேரளத்தில் இருக்கிற முத்தராஜ் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று சொன்னால், இதுதான் தமிழ் எங்களை இணைத்திருக்கிறது, பிணைத்திருக்கிறது, பாசமாக எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறது. ஆகவே இந்த இலக்கிய உறவுகளிலே நாம் இன்றைக்கு பேச இருக்கிற தலைப்பு, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் இருப்பது உறவா நட்பா. மிக மிக கடினமான ஒரு தலைப்பு. என்னவென்று சொன்னால்,
உறவு நட்பும் ஒரு சில நிகழ்வுகளில இது நட்பு உறவாகிவிடுவது உண்டு, உறவு நட்பாகிவிடுவதும் உண்டு. இதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களிலே அல்லது உங்களுடைய பேச்சுக்களிலே நாங்கள் இது காண இருக்கிறோம். குறிப்பாக உறவு என்பது என்ன, அதை பற்றி சொல்லுகிற நீங்கள் சொல்லுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உறவுகள், அப்ப வாழையடி வாழையாக இருப்பவர் உறவுகள். ஆனால் நட்பு என்பது அப்படி அல்ல என்பதே உங்களுக்கு தெரியும். நட்பு என்பது இடையிலே ஒரு சேர்வது, ஒரு அந்த உறவுக்கும் நட்புக்கும் இதுதான் இடைப்பட்ட ஒரு அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் உறவை பற்றி பேசுகிற போது உறவுகளுடைய சிறப்புகளை பற்றி பேசுங்கள், நட்பை பற்றி பேசுகிற போது நட்பினுடைய சிறப்புகளை பற்றி பேசுங்கள். ஆகவே இந்த உறவுக்கும் நட்புக்கும் உரிய அந்த சிறிய இடைவெளியில் தான் இன்றைக்கு நம்முடைய தீர்ப்பு அமையும். உங்களுடைய வாதங்கள் தான் இன்றைக்கு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்த இருக்கிறது. ஆகவே நேரடியாக நான் களத்திற்கு வருகிறேன். இந்த நட்பே என்ற தலைப்பில் பேசுவதற்காக சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய வேளாண் இயக்குனர், திருக்குறள் தொண்டர், அருமை சகோதரி திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை நட்பே என்ற தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு நடுவுநிலைமையோடு சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்ற பெருஞ்சித்திரனார் அவர்களின் கூற்றுக்கிணங்க என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஐயா, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் நிற்பது எது? நட்பா உறவா? இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாம் உறவின் அடிப்படையில தானே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னுடைய உறவுக்காரர்கள் தானே. இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு கூப்பிடும் போது நட்பு ரீதியில நான் கூப்பிட்டேன், எல்லாரும் வந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் உறவே அப்படின்னு பேசுறதுக்கு ஆளே இல்ல. உறவுன்ற தலைப்புல பேசுங்க பேசுங்க அப்படின்னு நட்பு ரீதியில நான் கேட்டு அவங்கள பேச சொல்லியிருக்கேங்க ஐயா. இப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சு இல்ல, இக்கட்டான சூழ்நிலையில உடன் நிற்கிறது உறவா நட்பா பாத்துக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய ஐயன் வள்ளுவனின் வழியில் நின்று பார்த்தோம்னா அவர் சொல்றது, இடுக்கண் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்புன்றது எப்படி ஒருத்தனுக்கு ஆடை நழுவும் பொழுது கை போய் பற்றி எப்படி மானத்தை காப்பாத்துதோ அது போலதான் இருக்கும் நட்பு. அதுதான் நட்பின் சிறப்பு. அது மாதிரி நவில்தோறும் நூல் நயம் போல பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த மாதிரி நட்பை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா. நம்ம ஐயன் வள்ளுவரை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அவர் வழியிலேயே நின்று நீங்களும் சிந்திக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுன்றது பிறப்பால வருவது, ஆனால் நட்பு அப்படிங்கிறது நம்முடைய சிறப்பால் வருவது. பிறக்கும் பொழுது ஒருவர் எந்த ஒரு சிறப்பும் இல்லாமல் பிறக்கலாம். உறவுகள் ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கும். உறவுகள் கூடலாம் குறையலாம், ஆனால் நட்பு கூடிக்கொண்டுதான் போகும், குறையாது. ஒருத்தன் பிறக்கும் போது இருக்கதை விட இறக்கும் பொழுது அவனுக்கு நட்பு வட்டாரம் கூடிதான் இருக்கும். ஆனா உறவுகள் பிறக்கும் பொழுது இருக்கிறத விட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்து இல்லாம இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கலாம், அன்னைக்கு உறவா இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நட்பு அப்படி கிடையாது, நாளுக்கு நாள் வளரக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்புக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. நல்லவன் கெட்டவன் கிடையாது, பழைய நட்பு புதிய நட்புன்னு கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது. இப்படி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் வருவதுதான் நட்பு. அதற்கு நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் பார்க்காமலே நட்பு கொண்டவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் ஞானசம்பந்தர், அவங்க 2 பேரும் வயசு வித்தியாசம் பாராமல் நட்பு கொண்டவர்கள். அதே மாதிரி நாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும், அவரும் பார்க்காமலே அவர் மீது நட்பு பாராட்டியவர். அதே மாதிரி கர்ணன் துரியோதனன், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு அரசன் தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் ஒதுக்கப்பட்ட கர்ணனோடு நட்பு கொண்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ணனும் துரியோதனுடைய மனைவி பானுமதி, ஆண் பெண் பேதமற்ற நட்பு. அதே மாதிரி கண்ணனும் அர்ஜுனனும் கடவுளும் மனிதனும் கொண்ட நட்பு. இது மாதிரி நட்புக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேதமுமே கிடையாது. நட்புனாலே சிறப்பு தாங்க ஐயா. அது மாதிரி பாத்தீங்கன்னா உறவு அப்படின்றது எது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுன்றது உணவு மாதிரி. 3 வேளை சாப்பிடலாம் பிடிச்சா, இல்லையா ஒரு வேளை சாப்பிடலாம், இல்ல ஒரு நேரம் வேணான்னு கூட விரதமா இருந்துட்டு போயிடலாம் சாப்பிடாம. ஆனா நட்புன்றது அப்படி கிடையாது. நட்புன்றது சுவாசத்தை போல, அது இருக்கா இல்லையான்னு பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கும், நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கும், அதுதான் நட்பு.
அதாவது பாத்தீங்கன்னா அனாதைகள்னு சொல்றாங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க அனாதைகளா இருக்கிறாங்கன்னு. ஆனா அம்மா அப்பா இல்லைன்னா ஒரு தாய் தந்தை தான் அவங்கள பெற்றெடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல இப்போ இல்லாம இருந்திருக்கலாம். அவர்களெல்லாம் அனாதை இல்லை. ஆனா உண்மையான அனாதைகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் இந்த உலகத்தில் நண்பன் என்று ஒருத்தர் கூட இல்லையோ அவங்கதான் உண்மையான அனாதைகள். அது மாதிரி பாத்தீங்கன்னா உறவு அப்படின்றது எதனால வருது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தொப்புள் கொடி உறவு, இல்லைன்னா தாலி கொடி உறவு. நம்ம பெற்றெடுப்பதனால் தாய் தந்தை அவர்கள் சார்ந்த உறவுகள், இல்லைன்னா நாம் திருமணம் செய்வதனால் அவர்கள் குடும்பத்தார் அதை சார்ந்த உறவுகள், இதுதான் உறவா இருக்கும். ஆனால் நட்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்புக்கு எந்த ஒரு அடிப்படையும் தேவையில்லை, எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. அப்படி வரக்கூடியதுதான் நட்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு காதல் திருமணங்கள் அதிகமாயிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் தான், நட்பு தான். நட்பு தான் அந்த இடத்துல முன்னிலை வகிக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 2 பேரும் வீட்டை விட்டு வந்துடுறாங்க, உறவுக்காரர்கள் ஒத்துக்கொள்ளல அப்படின்னா அந்த இடத்துல நண்பர்கள் இருந்து திருமணம் செய்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு துணை நிற்கிறார்கள். அந்த இடத்துல நட்பு தான் உதவி செய்யுது. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நண்பன் ஒருவன் மட்டுமே முன்பின் யோசனையின்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்பு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுகள் அந்த இடத்துலயே இருக்கும். ஆனா நமக்கு உதவ மாட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பது நட்பு. ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு சரியாக கை கொடுக்கும். ஆனால் உறவுகள் எல்லாம் உடன் இருப்பார்கள், ஆனால் சரியான நேரத்தில் கை கொடுக்க மாட்டார்கள். இன்னும் இப்படி சொல்லலாம், இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது ஒரு இழப்பு வந்துருது, இல்லைன்னா ஒரு தர்ம சங்கடமான சூழல்னா அப்போ உறவுகள் எல்லாம் அந்த ஒரே மனநிலையில இருப்பாங்க. அப்ப அதை தாண்டி அவர்களால சிந்திக்க முடியாது. இப்போ ஒரு துக்கம் நடந்து விட்டது, இல்ல சோகம் நடந்து விட்டது அப்படின்னா அப்ப அந்த உறவு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அது உறவு முறை, ஏதோ ஒரு உறவு முறையில அவங்க தொடர்பா இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களால மீள முடியாது. எல்லாரும் அதே துக்கத்திலே இருக்கும்போது அடுத்து என்ன செய்யலான்னு அடுத்த கட்டம் அவர்களால சிந்திக்க முடியாது. அதே சமயத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா நட்பு அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அவங்க வெளியில இருந்து அந்த பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனையை இல்ல அவர்களுடைய இழப்பை சந்திக்கிறாங்க. அப்ப அவர்களால அவங்களுக்கு நட்புக்கு கை கொடுக்க முடிகிறது, அவர்களுக்கு துணையாக இருக்க முடிகிறது, அவர்களுக்கு உதவ முடிகிறது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறது. ஆனால் ஒரு உறவால் அப்படி இருக்க முடியாது. எல்லோரும் சோகமான சூழல்ல இருக்கும் பொழுது ஒரு உறவு மட்டும் சந்தோஷமாகவோ இல்ல ஆறுதலாகவோ இல்ல வேற மாதிரி பேச முடியாது. ஏன்னா அவர்களும் அவர்களோடு இணைந்த உறவுக்காரர்களா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களால் இக்கட்டான சூழலில் கை கொடுக்க முடியாது. எனவே நடுவர் அவர்களே, நட்பு என்பது நம்முடனே இருக்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்மை கை கொடுத்து இக்கட்டான சூழ்நிலைகளில் நிலைநிறுத்தக்கூடியது. எனவே எல்லா வகையிலும் இக்கட்டான சூழல்களில் நமக்கு துணை நிற்பது நட்பு மட்டுமே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் ஐயா. அருமை அருமைமா. அதாவது இந்த வள்ளுவர் இருக்காரு இல்லைங்களா, ஐயா சொன்னார், வள்ளுவர் ரொம்ப வருடம் வாழ்ந்திருப்பாரு. அதை இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர் எழுதுற போது பல பல முனைப்புகள் எழுதியிருப்பாரு, ஒரே நேரத்தில் எழுதியிருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதாவது வயதான காலத்துல போயிட்டு என்ன எழுதியிருப்பாரு, இளமையில என்ன எழுதியிருப்பாரு சொல்லிட்டு ஐயா ஒரு சமீபத்துல போன மீட்டிங்ல சொன்னாங்க. அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல அங்க எடுக்கன்னு கிளைவதாம் நட்பு. இந்த ஒரு குரல்லையே அவங்களுடைய மொத்த இதையும் சொல்லுகிற ஒரு பேச்சு, அருமையான ஒரு இந்த உரையை பேசியிருக்கிறாங்க நம்முடைய திருக்குறள் தொண்டர் சிவகாமி அவர்கள். இந்த அருமையான ஒரு உரை. உறவுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கும், பயன்களை இருக்கும். ஆனா நட்புக்கு அது இல்லைன்றாங்க. உறவு வேற, நட்பு வேற. நட்புக்கும் உறவுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் நிறைய உதாரணங்களை சொன்னாங்க. இந்த கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இருந்த நட்பு, கோப்பரும் சோழனுக்கும் பிசிராந்தையருக்கும் இருந்த நட்பு, இப்படி. ஆனால் உறவுகள்ல தொப்புள் கொடி உறவு என்று இருக்கிறது, தாலிக்கூடி உறவு இருக்கிறது. ஆனா நட்புல அது இல்லை. நட்புல பாத்தீங்கன்னா அது இக்கட்டான சூழ்நிலையிலும் அது உயிரோடு உயிராக நிற்கிற ஒரு தான் நட்பு என்பது என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு உரையை அவங்க ஆட்டினாங்க. ஆகவே இதுக்கப்புறமும் பேசுறதுக்கு, உறவை பத்தி பேசுறதுக்கு வருவாங்களா தெரியல. இருந்தாலும் நாம் பேச அழைக்கத்தான் வேண்டும்.
இந்த உறவே என்ற தலைப்பில் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் நிற்பது உறவுதான், நட்பு அல்ல என்று பேசுவதற்காக நமது அந்த அணியினுடைய தலைவராக இருக்கிற தமிழ் மாமணி ஐயா இலக்கியமியம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வருக, உங்களுடைய வார்த்தைகளை தருக என்று, சொற்களை தருக என்று அழைக்கிறேன். ஹலோ ஐயாவுக்கு, முனைவர் எம் கே ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். எதிரிலே இருக்கக்கூடிய தலைவி எனது அன்பு மகள், எனக்கு உறவாகி இருக்கக்கூடிய மகள் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், இன்னொரு மகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களுக்கும், சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு உறவாகவே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அவர்களுக்கும் தேன்மொழி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வள்ளுவர் நட்புன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. அதுதான் இவங்களுக்கு ஒரே வலிமை. உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்ததுக்கு காரணமே நட்பாதான் இருக்கும். உடுக்கைன்னா வெறும் இடுப்பு வேட்டின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வணிகம் செய்யறான், வணிகத்துல எல்லாத்தையும் இழந்துடுறான், அப்போ அவனுக்கு உதவி செய்யறது நட்புதான். ஒரு இக்கட்டான நேரத்துல உதவுறான், நட்புதான். இழக்கிறதுக்கு காரணமே ஒரு தீ நட்பா இருக்கும். நட்புல பல வகை இருக்கு. நல்ல நட்பு, தீ நட்புன்னு இருக்குது. இன்னும் அதுக்குள்ளதான் போனீங்கன்னா பள்ளிக்கூட கால நட்பு, கல்லூரி கால நட்பு, அப்புறம் கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல ஒரு நட்பு, அப்புறம் அங்க இருந்து சொந்தமா வீடு வாங்கிட்டு போனோம்னு அங்க ஒரு நட்பு, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்கணும்னு அப்போ ஒரு நட்பு, பணி செய்யற இடத்துல ஒரு நட்பு. இந்த நட்பு எத்தனை காலம் வரும்? நட்பை பற்றி சொல்லுகிற பொழுது பள்ளிக்கூட நட்பு, கல்லூரி நட்பு, அதெல்லாம் அப்படியே போயிட்டோம். இது பள்ளிக்கூட நாத்தனார், இது கல்லூரி அண்ணி, அப்படியாவது இருக்குதா? கிடையாது. அது நிலைத்தது, நிலைத்த தன்மை உடையது. உறவு என்பது நிலைத்த தன்மை உடையது. நட்பு என்பது அப்பப்போ போயிடக்கூடியது. இந்த நட்பு இருக்க, அது உறவா மாறும். ஆனா உறவு எப்பவுமே நட்பா மாறாது. அது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, உறவாகவே இருக்கும். அந்த உறவு தான் நம்மோடு என்றும் துணை வரக்கூடியது. எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் உதவுவது. அது மட்டுமல்ல, இக்கட்டு வருவதற்கு முன்பே உதவுவது உறவு. அதை முக்கியமா நினைவு வச்சுக்கணும். இக்கட்டு நேரத்துல மட்டும், துன்பம் வந்த போது மட்டுமல்ல, துன்பம் வரும் முன்னரே இவனுக்கு துன்பம் வந்துவிடக் கூடாது என்று திட்டமிட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க, நகை போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? பின்னாடி அந்த பொருளை அவங்களுக்கு உதவுன்னு போடுறாங்க. அவங்க ஒரு தொழில் தொடங்குறாங்க. தொழில் தொடங்குற போது கடன் வாங்குவாங்க, நண்பர்கிட்ட கடன் வாங்குவாங்க. ஆனா அந்த மூல பொருளை எங்கே வாங்குவார் என்று சொன்னால், முதலை எங்கே வாங்குவார் என்று சொன்னால், தன் உறவுகளிடம் தான் வாங்குவார்கள். நன்றாக நினைவைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க தொழில் தொடங்குவதற்கு முதலை தயார் செய்து கொண்ட பிறகு வேண்டுமானால் உதவுவதற்கு நண்பர்கள் வருவார்கள். ஆனால் தொடக்கத்திலேயே உங்களுக்கு உதவுவது உங்களுடைய உறவுகள். எனவே உறவுகள் என்பது இக்கட்டான நேரத்தில் மட்டுமல்ல, எப்போதுமே துணை நிற்பது. நட்பு என்பது துணை வரும், வராமலும் போகும். ஆனால் உறவு அப்படி கிடையாது. பிறக்கும் போதே வருவது உறவு. பிறந்த பிறகு சிறந்து வாழ்ந்தால் வருவது நட்பு. பிறக்கும் போதே வருவது உறவு. பிறந்து நீங்கள் சிறந்து வாழ்ந்தால் உங்களோடு சேர்ந்து கொள்ளும் நட்பு. நிறைய நட்புகள் வரும். நீங்க நண்பர்கள் குறைவானவர்கள், நண்பர்கள் அதிகமானவர்கள் எல்லாம் பாருங்கள். வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டான்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. சொல்லிப்பா, இவனு சொல்லிப்பா, எனக்கு தெரியுமே, எனக்கு எம்ஜிஆர் தெரியும்பா, எனக்கு அப்துல் கலாம் தெரியும்பா அப்படின்னு சொல்லுவான். ஏன்? அவன் உயர்ந்து போயிட்டான். ஆனா உறவு அப்படி கிடையாது. உறவு என்பது நிலைத்த தன்மை வாய்ந்தது. அது ஒரு அளவுதான் இருக்கு, அளவுக்கு மீறி விரியாது. ஒரு அளவுதான் இருக்கு. அந்த அளவான அந்த உறவு தான் நமக்கு எப்போதும் உதவி கொண்டிருப்பது. இந்த
நட்பு கூட உறவா மாறும். நட்புறவுன்னு ஒரு சொல்லு உண்டு. நட்பு கூட உறவா மாறும். ஏன்னா அந்த நட்பு நெருக்கமாகிற போது உறவாக மாறிடுது. அப்போ அந்த உறவு தான் உதவி செய்யும், மற்ற நட்பு உதவி செய்யாது. அந்த நட்பு உறவாக மாறிடுது. அந்த உறவாக மாறி இப்ப கூட நம்ம சங்க தமிழுக்கு பூங்காவை குடும்பம்னு சொல்றாங்க. குடும்பம் என்றால் என்ன? உறவுகள் தானே குடும்பம். அப்படி என்றால் சங்க தமிழுக்கு பூங்கா எப்படி ஒரு குடும்பமாக இருக்க முடியும்? அப்ப நட்பெல்லாம் மெல்ல வளர்ந்து இப்போ ரொம்ப நட்பாக இருக்கிற ஒருத்தர் என் பொண்ணு மாதிரின்னு சொல்லலாம், எங்க அக்கா மாதிரி சொல்லலாம், என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லலாம். ரொம்ப நட்பாக இருக்கிறவரை சொல்லலாம். ரொம்ப உறவாக இருக்கிற நட்பு மாதிரி சொல்ல முடியுமா? என்னுடைய கல்லூரி நட்பு போல சொல்ல முடியுமா? முடியாது. உறவு என்பது நிலைத்த தன்மை வாய்ந்தது. நட்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது இக்கட்டான நேரத்தில் மட்டுமல்ல, பல நேரத்தில் துன்பங்களை கொடுக்கக்கூடியது. நட்பு தான் நமக்கு தவறான வழிகளை காட்டுகிறது. உறவுகள் தவறான வழிகளை காட்டுவதே கிடையாது. நீ தவறு செய்யவே கூடாது, நீ இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகவே கூடாது என்பதில உறவுகள் மிகுந்த கவனம் செலுத்தும். ஆனால் பார்க்கிற போது அது பொறாமை போல தோன்றும். பொறாமை அல்ல, அவருடைய அனுபவத்தில் சொல்லுகிறார்கள். நம்முடைய தாத்தா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இதை செய்யாதே என்று சொன்னால், நம்முடைய பாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இதை செய்யாதே என்று சொன்னால் பொறாமையின் காரணமாக அல்ல, இதனால் கேடு விளையும் என்கிற நல்லெண்ணத்தின் காரணமாக. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இங்கே வரதட்சணை என்று ஒன்று இருக்கிறது. சமீபத்திலே கூட உச்ச நீதிமன்றத்திலே வரதட்சணையை வாங்குவது கேட்பது கொடுமை அல்ல, வரதட்சணைக்காக வன்கொடுமை செய்வதுதான் கொடுமை என்று ஒரு வரையறையை வைத்திருக்கு. எங்க போய் கேட்பான்? ஒரு கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்க, அவங்க ஒரு தொழில் தொடங்க போறான், எங்க போய் கேட்பான்? மாமனார் கிட்ட போய் கேட்கிறான், ஐயா அவங்க கிட்ட காசு இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் தொழில் செய்யறேன், செய்தா உங்க பொண்ணு நானும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றேன். தவறு கிடையாது அப்படின்றது அந்த கருத்து. அப்போ என்ன நட்பு கிட்ட போய் கேட்க முடியும்? கொடுக்க மாட்டான். நீங்க செய்து பிற்பாடுதான் உதவுவா. டிக்கெட் என்றால் என்ன? டிக்கெட் என்றால் ஒரு செயலை செய்கிற போது, துன்பம் நேரிடுகிற போது உதவுபவர் நட்பு. இதுதான் அந்த தலைப்பு. ஆனால் துன்பமே நேராமல், துன்பமே நேர்ந்து விடக்கூடாது என்பது, உனக்கு இக்கட்டு வரும் முன்பே கை கொடுத்து உன்னை வழிப்படுத்தி, உனக்கு நெறிப்படுத்தி, உனக்கு பொருள் உதவி செய்து, எல்லா வகையிலும் உதவி செய்வது உறவுதான். சில வீடுகளை பார்த்தா தொழில் செய்வாங்க, அந்த வீட்டுல 4-5 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. என்ன ஆகும்? அந்த தொழில் சிறப்பாக நடக்க காரணம் என்ன? அவங்க எல்லாம் சேர்ந்து உழைப்பார்கள், சேர்ந்து செய்வார்கள். அந்த உறவுகள் தான். நம்முடைய விவசாய குடும்பங்கள் தான் நம்ம குடும்பங்கள் எல்லாம். இன்றைக்கு எல்லாம் பிரிஞ்சு சிதைஞ்சு போச்சு. விவசாய குடும்பம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10-20 பேர் இருப்பார்கள். 10-20 பேர் இருப்பார்கள். எல்லோரும் உழவு செய்வார்கள், களை எடுப்பார்கள், நாட்டு நடுவார்கள். இப்படி செய்கிற போது இந்த விவசாய தொழில் சிறப்பாக வளர்ந்தது. இப்ப போய் நட்புக்கு யாரையா கூப்பிட்டு பாருங்க. எங்க காணியில கொஞ்சம் நடவு ஓட்டணும், கொஞ்சம் வாங்க கூப்பிட்டு பாருங்க. யாரும் வரமாட்டாங்க, கூலி கூட்டம் தான் வருவாங்க. நட்பு பாருங்க, எத்தனை நிமிடம் முடிந்தாலும் சரி உறவுதான் கை கொடுக்கும். நட்பு பாருங்க, நம்முடைய ஒளி வாங்கி அணைக்கும். உறவு அப்படி செய்யாது. நல்ல விஷயம் சொல்றான்னு விட்டுடும். எனவே இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு முதலிலேயே ஐயா சொல்லிவிட்டார்கள், நட்பு தான் வலிமையானது என்று. எனவே எனக்கு எந்த தீர்ப்பு வந்தாலும் சரி, நட்பையும் உறவாக பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா என்ன தீர்ப்பு சொல்லையா? தீர்ப்பு இறுதியில சொல்லுவோம். அதாவது உறவு பாத்தீங்கன்னா, இந்த சிவகாமி அம்மா என் மக, ஸ்ரீபிரியாவும் என் மக, அந்த பாருங்க என்னுடைய சகோதரி வந்து ராஜாமணி அம்மா என் சகோதரி, விஜயம்மா என் சகோதரி, கற்பகம்மா என் சகோதரி, அப்படி இந்த மாதிரி இந்த புவனேஸ்வரி அம்மா, சசிகலா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சங்கத்தமிழுக்கு பூங்காவுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் அப்பா 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 தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா அண்ணா தான் அண்ணா தான். ஆகவே உறவு தான் இது மேன்மையானது. நட்பு வந்து எதிர்காலத்துல வரும். உறவு வந்து பிறக்கும் போதே உறவாக பிறக்கிறோம். உறவுகள் தான் வந்து சிறப்பானது. உறவுகள் தான் வந்து தாய் தந்தை மகன் மகள் அப்படின்னு பார்த்து உறவு சமூகம் வந்து மிகப்பெரியது என்பதாக அவருடைய
ஐயா அவருடைய அந்த பேச்சு இன்னைக்கு அவருடைய வாதம் இருந்தது. எப்போதும் இருப்பது உறவு, இக்கட்டான சூழ்நிலை எப்போதும் இருப்பது உறவு, ஆனால் பிறக்கும் போதே வருவது உறவு. நட்பு என்பது அதன் பிறகு அதான் சொல்றாங்க. இப்ப எதிரணியில பேசுற சிவகாமி அம்மா அதான் சொன்னாங்க. நட்பு என்பது இடையில் வருவதுதான், ஆனால் அது ரொம்ப சிறப்பானது சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா ஒரு கால உழவு வேலை செய்ய கூப்பிடுறோம், கழனிக்கு வர சொல்லி கூப்பிடுறோம். ஆனா உறவுகள் வரும், நட்புகள் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா உறவுகளுக்கு அன்னைக்கு சாப்பாடு மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அவர்களுக்கு உழைப்பு இருந்தால்தான் என்பதற்கான ஒரு முயற்சி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நட்பு என்பது இடையில் வர்றது, ஆகவே இடையில் காணாமல் போயிடும். இது சொன்னாரு, இவர் கல்லூரி காலத்துல படிச்ச நட்பு, பள்ளியில படிச்ச நட்பு, இவர் இவங்க இவர் கல்லூரி அண்ணி, இவங்க பள்ளி நாத்தினாரு இப்படிலாம் சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. இந்த இது நட்பு என்பது இடையில் வருவது, உறவு என்பது நிலையானது. ஆகவே உறவுதான் சிறந்தது என்று ஐயா அவர்கள் தன்னுடைய வார்த்தையை எடுத்து வைத்தார்கள். அது ஆமா அப்படியா அப்படின்னு பேசுறது இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது என்று மறுத்து பேசுவதற்காக நட்பே என்ற அணியிலிருந்து திருமதி சசிகலா, கவிஞர் சசிகலா அவர்களை நான் அழைக்கிறேன். வாங்கம்மா சசிகலாமா, வாங்க. உங்களுடைய கருத்துக்களை நட்பு என்ற தலைப்பில் நீங்கள் உரையாற்றுங்கள், எடுத்து வையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்த்தும் இணையவழி பட்டிமன்றம் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் உடன் நிற்பது உறவா நட்பா, நட்பு என்ற தலைப்பில் முனைவர் கு. சசிகலா. நடுவர் ஐயா, உறவா நட்பான்ற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க ஐயா. உறவுகள் எப்பயுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில வழிகாட்டி சிறந்த வாழ்க்கையை வாழ வச்சவங்க யாருமே கிடையாதுங்க ஐயா. தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்களே தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டினதா இது வரைக்கும் சரித்திரத்துல இடமே கிடையாதுங்க ஐயா. தன்னுடைய பிள்ளைங்களே வளர்ந்து முடிச்ச பிறகு, திருமணத்திற்கு பிறகு செல்வாக்கா இருக்கிறவங்கள மட்டும்தான் அந்த பெத்தவங்க கூட விரும்புறாங்க. எல்லா பிள்ளைங்களையும் பெத்தவங்க விரும்புறதும் கிடையாது, அது சிறந்த உறவும் கிடையாதுங்க ஐயா. ஆனா நட்பு அப்படி கிடையாதுங்க ஐயா. நட்பு எப்ப அவங்க நட்பா இருக்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அவங்களுடைய நட்புல இருந்து விலக மாட்டாங்க ஐயா. எந்த ஒரு தருணமா இருந்தாலும் சரி, வாழ்வா இருந்தாலும் சரி, தாழ்வா இருந்தாலும் சரி, கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடியதாயா நட்பு. கரெக்டா சொல்ல போனோம்னா, ஒருத்தர் நீட் எக்ஸாமுக்கு தன்னுடைய பிள்ளைக்காக ஆலோசனை கேட்டப்ப சரியான தகவல் ஒரு உறவுக்காரர் அவங்களுக்கு சொல்லலைங்க ஐயா. மதிப்பெண் எடுக்கல அப்படின்னு சொன்னது, நான் சொன்ன இடத்துக்கு நீ போகல, அதனால தான் நீங்கள் தோல்வியை தழுவுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் குத்தி காமிச்சு புண்படுத்த தான் செய்தாங்களே தவிர ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க ஐயா. அதுதாங்க ஐயா உறவு. ஆனால் நட்பு அப்படி கிடையாதுங்க ஐயா. நடுவர் ஐயா, நட்பு எப்பயுமே உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் தான் ஐயா இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக தான் நட்பு இருக்குதுங்க ஐயா. எந்த ஒரு செயலையுமே சாதாரணமாக எடுத்துக்கிறது கிடையாதுங்க ஐயா. உறவுக்காரங்க எதை செஞ்சாலும் இது குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, இனி செஞ்சது சரியில்லை, இப்படிதான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி புண்படுத்திட்டே இருக்கிறது ஐயா உறவனுடைய வழக்கமே. ஆனால் நட்பு அப்படி கிடையாதுங்க ஐயா. எந்த ஒரு செயலையா இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, கருத்தாக இருந்தாலும் சரியா, போனா போகட்டும், விடு, அதை மறந்துடு, அடுத்து வா, மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், நம்மளுடைய லட்சியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாராட்டி தட்டி கொடுத்து உடன் அழைத்து செல்பவன் ஐயா நட்பு. மறந்துடாதீங்க ஐயா, நட்பு தான் ஐயா உலகத்துல சிறந்த ஒரு உறுதுணையா ஒவ்வொருத்தருக்கும் கூட வர்றது. எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தருக்கு உறுதுணையா இருக்கிறது நட்பு தாங்க ஐயா. சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, புராண கால இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஐயா. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் பார்த்து கொண்டதே கிடையாதுங்க ஐயா. ஆனால் அவர்கள் இறுதி காலத்தில் பார்க்காமலேயே வடக்கிருந்து உயிர் துறந்ததா சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோங்க ஐயா. இதே போல கர்ணனும் துரியோதனும் சிறந்த நட்பினர்களாக இருந்ததை நம்மளும் படிச்சிருக்கிறோங்க ஐயா. நீங்களும் படிச்சிருப்பீங்க ஐயா. இதே போல
குசேலனும் கண்ணனும் விளையாட்டு பருவ காலத்திலிருந்தே சிறந்த நட்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் ஐயா. குசேலன் கண்ணனை தன்னுடைய குடும்ப வறுமையை போக்குவதற்காக கண்ணனை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போனாங்க ஐயா. ஆனா அப்படி போகும்போது குசேலனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சிறந்த பொருளாதார நிலை இல்லை அப்படின்னாலும் குசேலன் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து சொல்லி வாங்கிட்டு போறாங்க, என்னுடைய நண்பனுக்கு அவள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அவளை எடுத்துட்டு போறது கூட அவர்கிட்ட குசேலன் கிட்ட சிறந்த பையோ எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல தன்னுடைய கிழிந்த துண்டுல தான் அவளை இறுக்கி கட்டி எடுத்துட்டு போறாரு கண்ணனை பார்க்கறதுக்காக. அப்ப கண்ணனை பார்க்க போனதும் கண்ணன் குசேலனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆற தழுவி கட்டிப்பிடித்து சந்தோஷப்பட்டு பேசி முடிக்கும் தருவாயில், என்னை பார்க்க வந்திருக்கிறியா, எனக்கு பிடிச்ச அவள் கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கவும், குசேலன் மறப்பேனா, உங்களுக்கு பிடிக்கும் என்று என்னுடைய மனைவி கொடுத்து அனுப்பினாள் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த அவளை உண்ணச் செய்கிறார் குசேலன். ஆனா இன்றைக்கு யாராவது அப்படி ஒரு நட்பையோ உறவையோ பார்க்க முடியுமாங்க ஐயா? எளிய தோற்றமா இருந்தா யாராவது கிட்ட சேர்ப்பாங்களா? நீங்க சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு எத்தனையோ வருது. ஆனா ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது தூர விலக்கி தானே ஐயா வச்சு பாக்குறாங்க. யாரா இருந்தாலும், உறவுக்காரா இருந்தாலும் சரி, நட்பினரா இருந்தாலும் சரி. ஆனா சிறந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாதான் இதை நான் சொல்றேங்க ஐயா. குசேலன் கொண்டு வந்த கிழிந்த துண்டுல இருந்த அவளை எடுத்து உண்ண கொடுத்ததும் கண்ணன் வாங்கி உண்ட செய்தியை நாமும் படித்திருக்கிறோமே, நீங்களும் படித்திருப்பீங்க ஐயா. மட்டும் இல்லைங்க ஐயா, இன்னைக்கும் சிறந்த நட்பினர் இருக்கிறாங்க ஐயா. திருக்குறளும் சொல்லியிருக்கிறாங்க, ஈனும் அறம் உடைமை அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புதான் சிறந்த அன்புதான் நட்புக்கும் சிறந்த தோற்றுவாயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு தாங்க ஐயா எல்லா இடத்துலையும் சிறந்து விளங்குது நட்பு பாராட்டுறதுக்கும். ஆனா உறவுகள் வந்துட்டு உதட்டளவுல தான் உறவை பரிமாறிக்கிறாங்களே தவிர ஒருத்தருக்கு வழிகாட்டுறதுக்காகவோ இல்ல வாழ்க்கையில முன்னேறதுக்காகவோ சிறந்த உறவா இருந்தது கிடையாதுங்க ஐயா. செல்வம் தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. தன்னுடைய குடும்ப வளர்ச்சி மட்டும்தான் ஐயா குறிக்கோளா இருக்குது. பிறர் வாழறதுக்கோ வழிகாட்டுறதுக்கோ சிறந்த உறவுகளா யாருக்குமே நிக்கிறது இல்லைங்க ஐயா. ஆனா நட்பு எல்லா நிலைகளிலும் உயர்ந்த இடத்தை பெறக்கூடியது நட்பு மட்டும்தாங்க ஐயா. மறந்துடாதீங்க ஐயா. நட்பு தான் ஐயா உலகத்துல சிறந்த ஒரு ஊன்றுகோலாகவும் துலாக்கோலாகவும் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க ஐயா. எல்லா விதமான தடைகளையும் தகர்த்து எறியக்கூடிய தன்மை கொண்டது நட்பு மட்டும்தாங்க ஐயா. சொல்ல போனோம்னா செஞ்சோற்று கடன் தீர்க்கவே கர்ணனோட நட்பு உயர்ந்ததா பேசப்படுதுங்க ஐயா இன்னைய வரைக்கும். திருக்குறள்ல இன்னொரு திருக்குறள் கூட சொல்லுவாங்க, உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே. அந்த உடுக்கை கழட்டி அப்படி விழறதுக்குள்ள தன்னுடைய உடலை போர்த்தி மானத்தை காப்பவன் ஐயா சிறந்த நண்பன், சிறந்த நட்புக்கு அடையாளம். ஒருத்தருடைய மனசை கலங்க விடாம பாத்துக்கிறது ஐயா சிறந்த நட்பு. இன்னைக்கும் அந்த நட்பு இருந்துட்டு தாங்க ஐயா இருக்குது. உறவுகள் அப்படி கிடையாதுங்க ஐயா, வேடிக்கை பார்க்கக்கூடியதுதான் உறவுகளா இருக்குதுங்க ஐயா. எல்லாருக்குமே எல்லா உறவுகளும் வாழ வைக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாதுங்க ஐயா. அதனால நட்பு தான் சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்கு தீர்ப்பு வழங்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. அருமையம்மா, அருமையான ஒரு உரையினை ஆற்றினீங்க. சசிகலா அம்மா திருவண்ணாமலையிலிருந்து அருமையாக ஒரு கவிஞர் அவர்கள் பேசினார்கள். தடை போடுவது உறவு, ஆனால் ஊக்கம் தருவது நட்பு. குற்றம் சொல்வது உறவு, குற்றம் களைவது நட்பு. முடியாது என்று முட்டுக்கட்டை போடுவது உறவு, முடியும் என்று உந்து சக்தியாக இருப்பது நட்பு. புகழ் வந்தால் கூட இருப்பது உறவு, புகழ் இகழ் வந்தாலும் கூட இருப்பது நட்பு. மொழி கடந்தது, இனம் கடந்தது, வரையறை இல்லாத நட்பு. அன்பை தூண்டுகோளாய், ஒரு அன்புக்கான தூண்டுகோளாய், உறவுக்கு தூண்டுகோளாய் இருப்பது நட்புதான் என்று சொல்லி குலப்பெருமை பேசுவது உறவு. குலப்பெருமை வல்ல, இப்படி இருந்தாலும் அவரை நட்பாக இருக்கிறவர்களை பாராட்டுவதும் அவரோடு இருப்பதும் உறவாடுவதும்
நட்புடைய செயல் மதம் கடந்து இனம் கடந்தது நட்பு என்று சொல்லி அருமையான ஒரு உரையை அம்மா சசிகலா அவர்கள் ஆற்றினார்கள். அதெல்லாம் சரியா, ஆனா அதெல்லாம் விட உறவுதான் மேலானது, இவர்கள் என்ன சொன்னாலும் சரி உறவுதான் மேலானது என்று சொல்லி பேசுவதற்காக கவிஞர் திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்களை அழைக்கிறோம். முத்து முத்தாய் சொல்லிருக்கும் தமிழிலே நான் மூழ்கும் சுவை உண்டோ வேறு மொழியிலே. தாயே தமிழ் அன்னையே வணங்குகின்றேன். மொழியோடு தமிழ் உறவாடும் பேச்சோடு இவர் தமிழ் நின்று புகழ்பாடும் நடுவர் ஐயாவை வணங்கி, பாட்டுக்கு என்று பல புலவர்கள், தமிழுக்கென்று தனி தலைவர் நிறுவனர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திரு நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி, ஐயா, உறவுகள் என்பது ஒரு புத்தகம், அதில் புரிதல்கள் என்பது ஒவ்வொரு பக்கம். அதை நேசித்தால் உறவுகளே ஒரு பொக்கிஷம். என் நிலையிலும் நம் உடன் நிற்கும் இந்த உறவுகள் என்பதே நம் வாழ்வின் வரம். ஆஹா, என்ன ஒரு அழகான தலைப்புங்க ஐயா. இப்ப இருக்கிற கால சூழலுக்கு ஏற்ற ஒரு அழகான தலைப்பு. அதாவது இந்த உறவுகள் அப்படின்னு நம்ம உச்சரிக்கும் போதே நமக்குள்ள அப்படியே உள்ள இறங்கி உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. இப்படி ஒரு ஆனந்தத்தை, ஒரு உண்மையான மகிழ்ச்சியை புரியாதவர்கள், இந்த உறவின் உன்னதத்தை அறியாதவர்கள் நட்புதான் சிறந்தது, என்னோட பலமே நட்புதான்னு கண்டிப்பா பேசிட்டு தான் இருப்பாங்க ஐயா. அதாவது கொடுத்திருக்கிற தலைப்பை நாம் புரிந்து பேசுவதை விட அனுபவித்து பேசி பாருங்க ஐயா, உண்மை என்னன்னு தெரியும். அதாவது தலைப்பு என்ன இன்னைக்கு, இப்ப இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உடன் வருவது நட்பா உறவா அப்படின்றதுதான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாய், தந்தை, உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், இப்போ ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி, பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவன், இப்படி எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரோட கைகோர்த்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மனிதனுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்ந்து உணர்ச்சி பூர்வமாக கடைசி வரை நம் கூட இருப்பவர்கள் உறவுகளே. சிவகாமி அம்மா சொன்னாங்க, உறவுகளுக்குள்ள சண்டை வரும். அம்மா, வரும், கோபமும் வரும், பிடிவாதம் அதிகமா இருக்கும், கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஆனால் உண்மையான அந்த புரிதல் இருக்கின்ற அந்த உறவுகளில் ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம் ஒரு பெரிய பலமாக அதிகமான பாசம் அங்கே இருக்கும் அம்மா. உறவுகள் என்பதே நீரடிச்சு நீர் விலகுமா என்பதுதான். சசிகலா அம்மா கூட சொன்னாங்க, கஷ்டம்னு சொன்னா நண்பன் தான் முதல்ல வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, கூட நிற்பாங்க. வீட்டுலதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லைங்க, எல்லா வீட்லயும் சண்டை என்றது சகஜம். ஆனா இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒன்னா சினிமாக்கு போவாங்க. அந்த இடத்துல சண்டை இல்லைன்னா தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தங்க. ஆனா என்ன சண்டை போட்டாலும் மனைவிக்கு ஒன்றுன்னு சொன்னா அந்த துடிதுடித்து போகக்கூடிய அந்த கணவன்மார்களுடைய பாசம் இருக்கு இல்லைங்களா. உண்மையை சொல்லணும்னா ஆண்களுக்கு அந்த பாசத்தை சொல்ல தெரியாது, அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த உறவின் உன்னதம் என்பது அவர்கள் கண்களில் கண்டிப்பா தெரியும். இப்படி ஒரு உறவின் வலிமை என்பது நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாவும் கூட அந்த அன்பை நம்ம எங்கேயுமே கிடைக்காதுங்க நமக்கு. நட்புன்னு பேசிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு போகலாம், ஆனா உண்மையா யோசிச்சு பாருங்க, பாக்கெட்ல காசு இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப், பாக்கெட் காலியாச்சுன்னா கண்டிப்பா மூழ்கும் ஷிப்பு தாங்க ஐயா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு. அதாவது இக்கட்டான சூழ்நிலையில இதை வச்சு பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நமக்கு கூட நிற்பது உறவா நட்பான்னு. ஐயா, 2 விதமான அன்பு இருக்கு. இத கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ்னு. கண்டிஷனல் லவ் என்பது பிறர் நம்மை அவர்களுடைய தேவைக்காக நம்மை உபயோகப்படுத்தி கொள்வது. அது கண்டிஷனல் லவ், ஒரு உண்மையற்ற நட்புன்னு சொல்லலாம். அதே அன்கண்டிஷனல் லவ் என்பது ஒருவர் மேல் நம்ம வச்சிருக்கிற அந்த பாசத்துக்காக என்ன வேணாலும் நம்மளால செய்ய முடியும், நம்மையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு உயிரை கூட தரும் ஒரு உன்னதமான உறவு என்பது இதுதாங்க ஐயா. அதாவது ஒரு அம்மா தன் குழந்தைய 10 மாசம் பெத்து வளர்த்து ஆளாக்கி மருமக வந்த உடனே தன் மகனுடைய சந்தோஷத்திற்காக தன் மகனை விட்டு கொடுக்கின்ற அந்த தாய் மகனுக்குரிய ஒரு அற்புதமான உறவு.
ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து அந்த பெண்ணுக்காக அந்த சம்மந்தி வீட்டுல அப்பா வாங்குகின்ற பேச்சுக்களும் ஏச்சுக்களும், அந்த பொண்ணுக்காக வந்து சிரிச்சுட்டு வர்ற அந்த அப்பாவினுடைய அந்த பாசம், இப்படி மகளும் தந்தைக்கான உறவு. ஒரு சில இடங்கள்ல அம்மா இருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கு அம்மாவுடைய ரோலையும் சேர்த்து அப்பா பண்ணக்கூடிய அந்த தாயுமானவனான அந்த மகளுடைய பாசம், இப்படி உறவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பெண்மையை மேல தூக்கி எங்கேயோ வைக்குங்க ஐயா. கஷ்டம்னு வந்தா எந்த சொந்தக்காரன் வந்து நமக்கு காசு கொடுக்குறான்னு நீங்க கேட்கலாம், உண்மைங்க. ஆனா தான் பெத்த குழந்தைக்கோ மனைவிக்கோ இல்ல தன்னுடைய அம்மாவுக்கோ ஒரு கஷ்டம்னு சொன்னா கடனாவது வாங்கி அந்த ஆண் அவர்களை காப்பாற்றுகிறான் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு உறவாவே தெரியலையா? இந்த உறவின் வலிமையை நீங்கள் நட்பில் போய் எங்க தேட முடியும்? ஒரு காலத்துல நட்புக்கு உயிர் கொடுத்தாங்க, பார்க்காத நட்பு, அப்படி இப்படின்னு பல கதைகள் நம்ம பேசினாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம படிக்கின்ற புத்தகங்கள் ஆகட்டும், இல்லை சமூக வலைத்தளங்கள் காலகட்டத்துல நட்பு வந்து நம்மளை விட ஒரு பக்கத்துல ஃப்ரெண்டு வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாலோ இல்ல பண ரீதியா அவன் நம்மளை விட வசதியா இருந்துட்டாலோ நமக்கு அந்த இரண்டு நட்புக்கு நடுவுல பொறாமை அப்படிங்கின்ற ஒரு சிறிய வன்மம் நட்புக்குள் பல சிக்கல்களை உருவாக்கி விடுகிறது. ஆக இன்றைக்கு நட்பு என்பதும் கூட ஒரு மனிதனுடைய திறமைகளை வைத்தே வந்து நட்பும் கூட முடிவு செய்யப்படுது. இப்போ சிங்கிளா பிறந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் கேட்டாதான் தெரியும் அந்த கூட பிறந்தவர்களுடைய அருமை என்றது என்னன்னு. எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா என் ஒரு அண்ணன் வருவான், என் தம்பி வருவான், என் கஷ்டத்துக்கு தோள் கொடுக்கும் தோழனாக என் தம்பி இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த உடற்பிறந்தவர்களுடைய அந்த பாக்கியம் என்பதும் கூட ஒரு சிலருக்கு அது கிடைக்காமையே போயிருது. ஆனா கிடைச்சவங்க அத்தனை பேரும் ஒரு பெரும் பாக்கியம் செய்தவர்கள் தான். இதையெல்லாம் விட ஒரு பெண் தான் பெற்ற மகன் அல்லது மகள் ஒரு நிலைக்கு மேல அவர்கள் வளர்ந்து விட்டால் அந்த குழந்தைகளே அந்த பெண்ணுக்கு தாயாக தந்தையாக எல்லாமாக மாறி போய் இருக்கின்ற வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? இந்த ஒரு அற்புதமான இந்த உறவை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாதுங்க ஐயா. ஆனா அந்த அன்பை உணர முடியும். அதுவே மனித வாழ்வின் பேரானந்தமாக நிறைவு பெறும். மொத்தத்துல வாழ்க்கை என்பது ரொம்ப சிறிய காலம். அதில் பகைமையின்றி பொறாமையின்றி ஒப்பிடுதல் இன்றி வாழ்ந்து முடித்து நல்லது செய்தால் உறவுகள் மட்டுமல்ல இந்த உலகமே நமக்காக வாழும் காலமாகத்தான் மாறும். ஆக மொத்தத்தில் உலகம் உள்ளவரை உறவுகள் எந்த நிலையிலும் நம்முடன் உடனே இருப்பார்கள். சிறந்தது உறவே என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அருமையம்மா, நல்ல ஒரு பேச்சு, நல்ல ஒரு உங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்கீங்க. நல்லா இந்த வழக்கிலே உங்களுடைய வாதம் மிக சிறப்பாக இருந்தது. உறவு என்பது ஒரு புத்தகம். இது வந்து அந்த புத்தகத்தை நீங்கள் புரட்டி கொண்டே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமாக மாறும். உறவு என்பது ஒரு வரம், உறவு என்பது ஒரு மகிழ்ச்சி, கைகோர்த்து வருவது அந்த உறவு, உணர்வுபூர்வமாக இருப்பது உறவு. கருத்து மாறுபாடு இருக்கும், கருத்து மாறுபாடு இருக்கும், வேறுபாடு இருக்கும். ஆனால் வந்து சண்டை போட்டுப்பாங்க, புருஷப்படாடி சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் உடனே கூடிக் கொள்வார்கள். அதுதான் உறவினுடைய மகிமை. இந்த கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ், இப்படி பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் வந்து சாதாரண உறவுகளில் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பானது இந்த தாய் தந்தையருடைய உறவு, அந்த தாய் இந்த மகள் அப்பா மகள் உறவு. அதாவது தாய் இல்லாத போது தாயுமானவனாக மாறுகிற தந்தை தனது உறவுக்கு வந்து ஒரு ஒரு துன்பம் வந்தால் ஓடி ஓடி வந்து நிற்கிற அந்த உறவுகளுடைய மகிமை நீங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல தான் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும், தான் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், தான் எவ்வளவு கல்வி கற்றவராக இருந்தாலும், எவ்வளவு உயர் பதில் இருந்தாலும் கூட தன்னுடைய மகள் வீட்டிற்கு மருமகன் வீட்டிற்கு செல்லுகிற போது அங்கே அவர்களுடைய பேச்சுக்களையும் பொறுத்து கொண்டு வருகிற எல்லா மகளை பெற்ற தகப்பனாருக்கும் அது வந்து மிகப்பெரிய அந்த உறவுடைய மகிமை அப்பதான் தெரியும். நாங்க போறோம், நான் இவ்வளவு பெரிய ஆளு போனோம், அங்கே போய் மிக பணிவாக அல்லது தன் அதிகாரத்தை காட்டாமல் அந்த உறவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மகள் அங்கு இருக்கிறாள், தன்னுடைய மகள் அங்கு வாழையாக வாழ வேண்டும், தன்னுடைய உறவு சமூகம் செழிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போய் அவங்க போயிட்டு அப்படியே குறுகி வருகிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அதை வந்து மிக அழகா அவங்க சொன்னாங்க. அதே போல நட்புக்கு வந்து வன்மம் இருக்கும். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுள்ள
ஏதாவது கொஞ்சம் இதாயிடுச்சுனாக்கா உடனே அதிகமா மதிப்பெண் எடுத்தா உடனே ஒரு வன்மமாக மாறிவிடும். உறவுகள் எப்படி மாறாது, பாராட்டுடையதாக இருக்கும், பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாய் தந்தையாக பெற்றோரே, இப்ப பெற்றோர்கள் வயதாகி விட்டது, ஆனால் அவர்களை தாய் தந்தையாக இருந்து காப்பது குழந்தைகள் என்று சொன்னார்கள். அதுக்கு நீங்கள் எதிர்கட்சியில் நீங்க வாதம் நீங்க வைக்க போறீங்க, எப்படி அப்புறம் ஏன் இவ்வளவு முதியோர்கள் வந்துச்சுன்னு சொல்ல போறீங்க. ஆனால் அவருடைய வாதத்தினுடைய தன்மை மிக அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா, தன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. நான் நேரில் கண்ட ஒரு நிகழ்வு, மாமனார் மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை. மாமனாருக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவருடைய சிறுநீரை பிடித்து அந்த இதுல கொட்டுகிற அளவிற்கு இந்த மருமகளுக்கு சகிப்புத்தன்மை இருந்தது. நான் நேராக பார்த்தேன். நான் கேட்டேன், இத்தனை பாசம் என்றேன். அவர்கள் எல்லாம் என்னை கிழமையிலே கொடுமைப்படுத்தினார்கள். என்னுடைய கணவரோடு நான் வெளியிலே சென்றால் கோவப்படுவார்கள், நல்ல சமையல் சாப்பிட்டால் கோவப்படுவார்கள், தனிமையிலே நீண்ட நேரம் இருந்தால் கோவப்படுவார்கள். இப்படியெல்லாம் என்னை மாமனாரும் மாமியார் எல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் நான் அதையெல்லாம் சகித்துக் கொண்டேன். ஏனென்றால் நான் அவர்களை தாயாக தந்தையாக பார்க்கிறேன் என்று அந்த மருமகள் என்னிடம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இதுதான் உறவு என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை மிக சிறப்பாக கவிஞர் புவனேஸ்வரி திலக் அவர்கள் வைத்தார்கள். அதெல்லாம் சரிங்கய்யா, ஆனா அதெல்லாம் எவ்வளவு நாளைக்குயா, அப்படி கிடையாதுயா, இது நட்பு தான் சிறந்தது என்பது என்று சொல்லி பேசுவதற்காக அருமை சகோதரி, என்னுடைய அருமை சகோதரி மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய தூண்களில் ஒருவராக இருக்கிற இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பிரிகிறவர்களை சேர்ப்பதும், மன தாங்களில் இருப்பவர்களை அவர்கள் ஒன்று கூட்டி வருவதும், அவர்களுக்காக எங்கே துயரம் இருக்கிறது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற அருமை சகோதரி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் வாழும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் வள்ளுவனை வணங்கி, செயலர் பாரதிதாசனையும் வணங்கி, நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் அப்பாவை வணங்கி, இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராய் பொறுப்பேற்று இருக்கும் எனது நட்பினால் வந்த அன்பு அண்ணன் ராஜ்குமார் அண்ணா, அவர்தான் இன்னைக்கு நட்புக்காக நடுவராக வந்திருக்காரு. ஆனா பார்த்து கரெக்டா நீங்க சொல்வீங்கன்னு தெரியும். நம்ம எல்லாம் நட்புகள் தான், நட்புல இருந்து உறவாக மாறினவர்கள் தான். உங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் பேச வந்திருக்கும் எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னோடு இருக்கிற இக்கட்டான நேரத்துல உதவுவது நட்பா உறவா என்பது இக்கட்டான நேரம்னு கேட்டிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சுக்கணும், நட்பு தான் உதவுவாங்க, உறவுகள் அந்த நேரத்தை உதவ மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களதான் முதல்ல அழைப்போம். எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களையும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களையும் கூப்பிடுவோமே தவிர உறவுகளுக்கு போன் பண்ணி அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். என்னதான் டிஜிட்டலான உலகமா வந்தாலும் நட்புகள் தான் இன்னைக்கு நமக்கு உதவி கொண்டு இருக்கின்றார்கள். எந்த உறவுகளும் ஓடி ஓடி வரல. அதற்கு பிறகு விசாரிக்கிறதுக்கும் ஏதாவது உதவி தேவையான்னு எல்லாம் எப்ப கேட்பாங்க, முடிஞ்ச பிறகு கேட்பாங்க, என்ன ஏதாவது உதவி வேணுமா செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. என் வாழ்வுலையும் இது ஒரு விஷயம் நடந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு பேஸ்மேக்கர் வைக்கக்கூடிய அளவுக்கு இதயம் பழுதடைந்து விட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க அமௌண்ட் சொல்லிட்டாங்க, சிஎம்சில என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கையில பணம் கிடையாது. உடனே போன் பண்ணி கேட்கறது நட்பு கிட்டதான். அவங்க தெரிஞ்சவங்க, ஆனா முகமறியாத நட்பு நேர கொண்டு பணத்தை கட்டுறாங்க. நம்ம மேல அவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்ல, ஆனா அவங்க கொண்டு கட்டுறாங்க. அந்த நேரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றியை நம்ம மறக்காமயும் இருக்க முடியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நான் அவங்கள பாக்கல, ஆனா அன்னைக்கு அவங்க கட்டின பணம் அவங்கதான் கட்டினது. அந்த இடத்துல 2 லட்சம் கட்டுறாங்க. இந்த நிமிஷம் கட்டணும்னு சொன்ன உடனே சிறு தொகை இல்லை, 2 லட்சம் என்பது. அந்த தொகையை கொண்டு அவங்க கட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல நட்பு தான் சிறந்ததாக இருக்கு. உறவு யாருமே நிக்கல அந்த இடத்துல. போன் பண்ணி விசாரிக்கிறாங்க ஏதாவது தேவையான்னு, ஆனா அந்த நேரத்துக்கு வரல இல்லையா. இதுதான் முக்கியமான காரணம். நம்மள முன்னேற வைக்கிறதுக்கு வேணா உறவுகள் வருவாங்க, நினைப்பாங்க, மெயினா வைக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா முன்னேற வைப்பதற்கான வழிகளை கூறி நம்மள முன்னேற வைக்கிறது நட்பு மட்டுமே. நட்பு உறவாக மாறலாம், ஆனா உறவு என்றுமே நட்புகளாக ஆக முடியாது. நம்ம எப்பவுமே என்ன ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவோம். வேற எந்த ஒரு வார்த்தையும் உறவுகளுக்கு அந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ற ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்றது கிடையாது. நட்பு நம்மளை என்னைக்குமே நல்வழிப்படுத்தி செய்யும். இன்னொன்னு, தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துல நம்மள தட்டி கேட்கக்கூடிய குணம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
உறவுகள்கிட்ட பேசாம எத்தனையோ வருடங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த உறவுகள்கிட்ட பேசுறது கிடையாது. நம்ம எல்லாருமே நட்புகள் தான், முகமறியாத நட்புகள். இன்னைக்கு வரைக்கும் நேர்ல ஒருத்தர் பார்த்துக்காதவங்க எவ்வளவோ பேர் இருக்கும். ஆனாலும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நட்பாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புராண காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு வரும். ஆனா இன்னைக்கு அந்த கோப்பெருந்த நம்ம சொல்றோம் இல்லையா, பிசிராந்தையாரையும் கோப்பெருஞ்சோழனையும், அந்த உறவு தான் நம்மளோட இது ஒப்பிட்டு பார்க்கையில் பாதி பேர் பார்த்தோம்னா, முக்காவாசி பேர் கடல் கடந்து இருக்கிறவங்களும் சரி, இங்கேயும் சரி, முகமறியாத நட்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த நட்புகள் சிறந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாரும் கைபேசி வச்சிருக்கோமே, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கைபேசியில எத்தனை போன் நம்பர் சேவ் பண்ணிருக்கீங்க? அத்தனை போன் நம்பர்ல எவ்வளவு உறவுகள் இருக்கு, எவ்வளவு நட்பு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நட்புகளை தூக்கி வச்சு நீங்க வெயிட் பார்த்தீங்கன்னா எது ஏறி நிக்குதுன்னு நீங்க பாருங்க. நட்புகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். பேசுறதுக்கு மட்டும் நம்ம வந்துடக்கூடாது. கணவன் மனைவி சரிங்கம்மா, அதெல்லாம் இருக்கதான் இருக்கும். அந்த உறவுகள்லாம் பந்தத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதே. அதுக்காக நம்ம அதை கொண்டு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த இடத்துல எப்பவுமே நான் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். தடுமாறி போகும்பொழுது நம்மளை தாங்கி பிடிப்பது நட்பு தான். வாழ்க்கையில வாழ்க்கைன்றது ஒரு வேர். அந்த வேருக்கு நீர் ஊற்ற ஆயுள் முழுக்க இருப்பது அந்த நீர் ஊற்று எதுன்னு கேட்டா நட்பு மட்டுமே என்று கூறுகின்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸையும் சேவிங்ஸையும் பார்த்து பழகுவது உறவுகள். ஆனா நம்ம குணத்தையும் மனத்தையும் பார்த்து பழகுவது நட்பு மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. நம்ம உணவுக்கு சுவை கூட்டுவது உப்பு, வாழ்க்கைக்கு சுவைனா அது நட்பு தான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைய நாட்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. நட்புகளாலதான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நட்புகளாலதான் உறவுகளாக நம்ம பின்னப்பட்டிருக்கோம். அந்த உறவுகளை நம்ம நட்பைதான் உறவாக்கி இருக்கோம். உறவுகள் யாரையும் நட்பாக்கி இன்னைக்கு வரைக்கும் யாரோடையும் நம்ம இணையல. இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பை கூட எங்க தலைவி சொன்னாங்க, எந்த பக்கம் எதிரணியில பேச வரீங்களா, இது உறவுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. உறவே வேணாமா, நட்பு தாமா, நண்பேன் தான் அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு நட்புகளாலதான் நம்ம சிறந்து வழங்குறோம். இவ்வளவு தூரம் எங்கேயோ இருக்கும், முகமறியாத ஒரு இடத்துல யார் யாரும் எப்படியோ இருக்கும். நம்மள எந்த உறவுகளும் இங்க இணைக்கல. இந்த இணையத்திலையும் குவியத்திலையும் நட்புகளாலதான் நம்ம இணைஞ்சிருக்கோம். அதனாலதான் உலகளவு தெரியப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நட்புகள் தான் என்று சொல்லி, நடுவர் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நட்புகளை பத்தி. அதனால நல்ல தீர்ப்பை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் ஐயா நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க, தன்னுடைய மாமனார் மாமியாரை தாய் தந்தையாக பாவிக்கிற, அவர்களை அப்பா அம்மா என்று அழைக்கிற ஒரு மகள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இன்றைக்கு உறவுகளை விட நட்பே மேல் என்று பேச வந்திருக்கிறார். உறவுகளுக்குள் உயிராக இருக்கிற ஸ்ரீபிரியா அம்மா அவர்கள் நட்பை பற்றி பேச வர்றாங்க, பேசுறாங்க. பேசி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். நட்பு என்பது தட்டி கேட்கிறது, தட்டி கேட்கும். உறவு சில நேரங்களிலே இவன் எப்படியா ஒளிஞ்சிட்டு போகணும்னு விட்டுருவாங்க. ஆனா நண்பர்கள் அப்படி இல்லை, இது தவறு என்று சுட்டி காட்டுவார்கள். நண்பர்களாலும் சில தீமைகள் உண்டு, ஆனால் தட்டி கேட்பது நட்பு. உறவுகளுக்கு பேசாம பல ஆண்டுகளாக இருக்கிறோம் இன்னும். அந்த கொரோனா காலத்துல கவி பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதினாங்க. அதுல ஒரு வரி சொல்லுவாரு, நாம் உறவுகளையே கைகளில் நமது கைகளை கழுவுறதுக்கு நேரம் வந்து விட்டது என்று அந்த தொழிலே ஒரு கவிதை எழுதியிருப்பார்கள். உறவுகளை நாம் கை கழுவி கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் உறவுகளை கைகளை கொண்டிருக்கிறோம். ஆனால் நட்பு அப்படி அல்ல. நட்பிடம் பேசாமே இருக்க முடியாது. ஒரு நல்ல நண்பர்களுடைய நல்ல தோழர்கள்ட்ட பேசாமே இருக்க முடியாது. ஆனால் உறவுகள்கிட்ட பேசாம இருக்கலாம், பேசாம இருக்கிறாங்க. முகமறியாத நட்புகள் இங்க முன்னாடி ஒரு காலத்துல பேனா நண்பர்கள் என்று சொல்லுவார்கள். அது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பேனா நண்பர்கள் என்று சொல்லுவார்கள். இங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க பேனா நட்பு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் உறவுகள்ல அந்த நட்பு ரொம்ப குறைவாக இருக்கும். என்னன்னா, ஒன்று பொறாமையாக இருக்கும், அல்லது அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று இப்படி இருக்கும். ஒருத்தர் ரொம்ப அவர் ஸ்டேட்டஸ் நல்ல ஒரு இதா இருக்கிறாருன்னா அவரோட பழகுவதற்கு கூட்டமாக போவார்கள். அவர் பணம் இருந்தால் அவரோட போய் நிற்பார்கள். ஆனால் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து அதற்கு ஒரு உறவுகள் இருக்கும். ஆனால் குணத்தையும் மனத்தையும் வைத்து பழகுவதுதான் நட்பு என்று சொன்னார்கள். உணவுக்கு சுவை கூட்டுவது உப்பு, உறவுக்கு சுவை கூட்டுவது நட்பு என்று சொன்னாங்க.
அதாவது நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஆண்கள் மட்டுமா நண்பேண்டா, பெண்கள் நீங்கள் பழகுவதை பார்க்க வேண்டும். நட்பாக இருக்கிற தோழிகளுடைய அந்த உறவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்பாக இருக்கு. அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி உடை எடுக்க வேண்டும், இப்படித்தான் இப்ப பின்னல் போட வேண்டும், ஒரே மாதிரி சடப்பிடணும், ஒரே மாதிரி புகைக்கணும், ஒரே மாதிரி நகைகள் அணிய வேண்டும். இது வந்து அது இமிடேஷனா இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி வந்து அந்த நட்புகள் பாத்தீங்கன்னா அக்கா தங்கையிட உறவை விட அந்த தோழியர் நட்பு, அண்ணன் தம்பி உறவை விட அந்த நண்பருடைய நட்பு மிக சிறந்தது என்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். மிக சிறப்பான வாதம் அம்மா, நன்றி. ஆனால் இதெல்லாம் விட அதெல்லாம் கிடையாது, உறவுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை என்று சொல்வதற்காக, பேசுவதற்காக, தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக கவிஞர் திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களை அழைக்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்திற்கும் நட்பாக இணைந்து சேர்ந்து உறவாக ஆன என்னருமை குடும்பத்திற்கும் நடுவர் உயர் திரு ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் எண்ணணியில் பேசிய என் உறவுகளுக்கும் எதிரணியில் பேசிய நட்புகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு கூறி என் தலைப்புக்குள் செல்ல. ஐயா, இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் பெரிதும் உதவுவது நட்பா உறவா? தாங்கள் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டீர்கள் உறவு குடும்பம் என்று. தாங்களே இதில் தீர்ப்பு என்ன கூறுவீர்கள் என்பதை ஓரளவு நான் உணர்ந்து கொண்டேன். அப்புறம் சிவகாமி சகோதரி சொன்னாங்க, உறவுங்கிறது சுவாசம் மாதிரி அப்படின்னு. நான் சொல்றேன், சாரி, நட்புங்கிறது உறவுங்கிறது மாதிரி வாழ முடியாது. அப்புறம் சொன்னாங்க ரெண்டு பேருமே, சசிகலாவும் சரி, இவங்க சிவகாமி சகோதரியும் சரி, உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படிங்கிற திருக்குறள் வந்து ஒப்பிட்டாங்க. அந்த உடுக்கை இழந்தவன் கை போலே நட்பு சமயத்துல கலட்டியும் விடும், கழுத்துல கையும் வைக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் வந்து நட்புக்கு 5 குறள் எழுதி உறவுக்கு ஒரே ஒரு குறள், ஒரே ஒரு 5 அதிகாரம் எழுதி உறவுக்கு ஒரே ஒரு அதிகாரம் எழுதுனாங்க, சுற்றம் தழால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு அதிகாரத்திலேயே உறவை பத்தி மேன்மையா சொல்லிட்டாரு. நட்புக்கு வந்து கூடா நட்பு, தீய நட்பு அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா இதுல கூடா உறவு, தீய உறவுன்னு அவர் வந்து எடுத்துக்காட்டவே இல்லை. அதனால அன்னைக்கே திருவள்ளுவர் அதை சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து சொன்னாங்க, இவங்க சசிகலா அம்மா சொன்னாங்க, யாராவது இறந்துட்டா உடனே வந்து நிக்கிறது நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. ஆனா அந்த இறந்தவங்களை எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆனாலும் உறவு வரணும், உறவுக்காரங்கள் இன்னும் வர வேண்டிய இருக்காங்கன்னு கால தாமதம் செய்து அந்த பிரேதத்தை எடுப்பதற்கு நேரம் செலவழிப்பது உறவுக்கா நட்புக்கா? அப்புறம் உறவு வந்து குற்றம் குறை கூறும், உயர விடாது அப்படிங்கிறாங்க. உறவுன்னு இருந்தா குற்றம் குறை இருக்கும், ஆனா வந்து அவங்க கைவிட மாட்டாங்க. நட்புங்கிறது இடையில வந்தது, உறவுங்கிறது நம்ம என்னைக்கு இந்த உலகத்துல பிறப்பெடுத்தோமோ அன்னைக்கே ஒட்டிக்கிட்டு வந்தது. அந்த உறவு வந்து பிரிக்கவே முடியாது. அப்புறம் அயலகத்துல இன்னைக்கு வந்து எல்லாருமே படிச்சுட்டு அயலகத்துலதான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து மகப்பேறு காலத்துல உடனே போறது நட்பா உறவா? இங்க போகும்போது சும்மாவா போவாங்க? எல்லா பொடியும், தோசை பொடி என்ன, மிளகா பொடி என்ன, ரசப்பொடி என்ன, கோலப்பொடி தவிர, ஏன்னா அயல் நாட்டுல கோலம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால எல்லா பொடியும் எடுத்துக்கிட்டு பார்க்க போவாங்க ஆயா வேலை பாக்குறதுக்கு. அது யாரு, நட்பா உறவா? சொல்லுங்க பாக்கலாம். அந்த உறவு தான் உடனே போகும். ஐயா, ஒரு திருமணம் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு நட்பு வந்து முன்னாடி நிக்கலாம். ஆனா மாமனா, அத்தையா, பெரியப்பாவா, சித்தப்பாவா, அந்த உறவுகள் வந்து நின்னாதானே அந்த சபை நிரக்கும். நட்பு வந்து நின்னா சபை நிரக்குமா? உறவுகள் வரலைன்னா கேட்பாங்க, ஏன் சித்தப்பா வரலையா, பெரியப்பா வரலையா, எவ்வளவு பிரச்சனைனாலும் நீங்க கூப்பிடலையா அப்படின்னு திருமணம் பேசும்போதே அந்த உறவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த உறவுகள் வந்து சுமூகமா இருந்தாதான் திருமணம் கூட பேசுவதற்கு முனைப்போடு வருவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொன்னாங்க, நட்பு தான் வந்து எந்த சமயத்திலையும் எப்பவுமே உதவி செய்யணும். மேல உயரும் போது கை தட்டுவது நட்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கீழே விழும் பொழுது தாங்கி பிடிப்பது உறவு. உறவுதான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கூறும். என்னதான் சொல்லுவாங்க. இன்னொன்னு சொன்னாங்க,
கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது லவ் மேரேஜ் காதல் திருமணம் பண்ணிட்டு போகும்போது உதவி செய்வது நட்பு தானே. இந்த நட்பாலதான் காதல் திருமணமே வந்ததுன்னு நான் சொல்றேன். உறவுகளை எதுக்கு ஒப்பிடலாம்னா, முற்றியல் இனிப்பையும் மூத்தோர் சொல்லும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அவங்க சொல்றது முதல்ல கசப்பாதான் இருக்கும். ஆனா உன் வாழ்க்கை தடுமாறாம இருக்கணும், உன் வாழ்க்கை பின்னாளில் சீரோடு செல்ல வேண்டும் என்றால் நீ பெரியோர் சொல்வதை கேட்டு நம் இனத்திலேயே திருமணம் செய்துகள். காதல் திருமணம் அவ்வளவு சால சிறப்பல்ல என்று எடுத்து கூறுவார்கள். அது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் கடைசியா அவங்க பிரியா அம்மா சொன்னாங்க, நட்புங்கிறது உப்பு மாதிரியா, அந்த உப்பு அதிகமா போயிட்டா உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறத அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 1000 நட்புகள் வந்தா கூட அந்த சபை நிறைக்கிறது உறவுகளால் தான் ஐயா. உறவுங்கிறது மைக் மாதிரி. இந்த மைக் இல்லைன்னா அந்த மைக் எடுத்துக்கலாம், அந்த மைக் இல்லைன்னா எந்த மைக் வேணாலும் எடுத்துக்கலாம் நட்பு. ஆனா உறவுங்கிறது கை மாதிரி. அந்த கை நம்ம கைதான், நமக்கு வேற கையை நம்ம மாட்டிக்க முடியாது. அப்புறம் ஒரு நட்பு துரித உணவு மாதிரி. அது சுவை கொடுக்கும், நாவில் சுவை கொடுக்கும், ஆனா உடலுக்கு ஏற்றதில்ல. ஆனா உறவுங்கிறது அறுசுவை உணவு மாதிரி. அதுல புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உரப்பு எல்லாமே இருக்கும். எல்லாம் இருந்தா தான் அந்த உடம்பு சீரா இருக்கும். அது முதல்ல கண்டவுடன் பார்ப்பது நட்பு, ஆனால் கடைசி வரை நம் கூடவே வருவது உறவுதான். உறவு உரிமையான ஒரு பாச பிணைப்பு இருக்கும். அதுல ஏமாற்றம், குற்றம், குறை இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சபையில. இதுல ஒரு உண்மையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வை நான் கூற விரும்புகின்றேன். என் தோழியின் அண்ணன் மகளுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் அவர்களுக்குள் ஏதோ சிறு பிணைப்பின் காரணமாக என் தோழியை அவர்கள் அண்ணன் அழைக்கவில்லை அந்த திருமணத்திற்கு. ஆனால் அவள் மனம் முழுவதும் அந்த திருமணத்தையே சுற்றி சுற்றி சென்றது. திருமணம் காரைக்குடியில் நடந்தது, அவள் இருப்பதோ கோவையில். நான் கூட சொன்னேன், உன் அண்ணன் உன்னை அழைக்கவில்லை, நீ ஏன் இப்படி அங்கேயே செக்கு மாடு மாதிரி சுற்றி வருகிறாய் என்று. இல்லை, நான் அந்த வீட்டில் முதலாவதாக பிறந்த பெண் பிள்ளை, எனக்கு அடுத்து பிறந்த பெண்மகள் அவள். அவளுக்கு இந்நேரம் முகூர்த்தப்படுவ வாங்கியிருப்பாங்க, இந்நேரம் சமையலுக்கு ஆள் சொல்லியிருப்பாங்க, இந்நேரம் திருமணத்துக்கு தேவையான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா கூப்பிடவே இல்லை அண்ணே. கடைசியில திருமணத்துக்கு 4 நாட்கள் முன்புதான் கூப்பிட்டாங்க. நீ போறியான்னு நான் கேட்டேன். இல்ல, நான் போறேன், உனக்கு அங்க சபையில அவமானப்படுவேன்னு. நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த சபையில் நான் நிற்பேன், நான் அத்தை என்று சொல்லி. நான் அவமானங்களை சந்தித்தாலும் இந்த நாளில் நான் அங்க நிற்பேன் என்று என்கிட்ட கவிதை வேற எழுதி வாங்கிட்டு, வாழ்த்துப்பா எழுதி வாங்கிட்டு அங்க போய் நின்னாங்க. ஆனா அங்க வந்த பல நட்புகள் எல்லாம் இவங்களை கேவலமா தான் சொன்னாங்களாம். கூப்பிடாமலேயே, சரியா கூட கூப்பிடல, கடைசி நிமிடத்துல கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு. ஆனா எனக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் உறவு முறையை நான் விட்டு கொடுக்காமல் இறுதி நேரத்தில் கூப்பிட்டாலும் பரவாயில்லை என்று அழைப்பிற்கு இணங்க நான் அங்கு உறவு சிறக்க, சபை நிறக்க நான் நின்று வந்தேன் என்று பெருமிதமாக. இந்த ஒரு வாய்ப்பை நான் தவறவிட்டால் காலம் முழுவதும் என் அண்ணன் மகள் திருமணத்தில் நான் கலந்து கொள்ளவில்லையே என்று என் மனச்சாட்சி உறுத்தும். அதற்காக நான் எத்தனை அவமானங்களையும் நான் தாங்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறியது மிகவும் சிறப்பு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க சசிகலா, முகநகை நட்பது நட்புன்னு எங்களுக்கே எடுத்து சொல்லிட்டாங்க. நட்புங்கிறது முகநகை நட்பதுதான், அகநகை நட்பது நட்பா இருக்கணும். ஆனா அகநகை நட்பது உறவுதான். அப்புறம் ஒரு ரோடு போடுறது உறவு, அந்த ரோட்ல கார் ஓட்டுறதுதான் நட்பு. அத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் கடவுளை கூட நம்ம எப்படி சொல்றோம், அப்பனே அப்பனே பிள்ளையா அப்பனே. கடவுளை கூட உறவு முறையிலும் சொல்லி அழைக்கிறோம். அந்த மாதிரி நட்பை விட உறவுதான் என்னைக்கும் நிலைக்கும் நிறக்கும். அதனால நம்ம நடுவரையா, யாயும் யாயும் யாரோ யாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வி யானும் நீயும் எவ்வழி ஆயினும் என்ற செம்புலப்பெயர் நீர் என்ற காதலர்களுடைய செம்புலப்பெயர் நீர் அந்த வரிகளை சொல்லி, உறவுதான் என்றுமே உரிமை கொடுக்கும், வாழ்நாள் முழுவதும் சிறப்பை கொடுக்கும் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமையம்மா, அருமை. நம்முடைய கவிஞர் தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை சொன்னாங்க. உறவு என்பது நீர் போல, தண்ணீர் இல்லாம எப்படியா இருக்க முடியும்? தண்ணீர் தானே உயிருக்கு அடிநாதமாக இருக்கிறது அப்படி சொன்னாங்க. நட்புக்கு நிறைய அதிகாரத்தை கொடுத்தது நட்புல கூடா நட்பு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி உறவுக்கு கூடா உறவுலாம் இல்லைங்க அப்படி சொன்னாங்க. இறப்புக்கு ஒரு இறந்துட்டாங்க, என்னங்க நண்பர் வரணும், காத்துக்க மாட்டாங்க.
நண்பர் வருவார மாற்றார பார்க்கலாங்க. ஆனா உறவு இவங்க வந்துடணும். மாமா, மச்சான், மாமனார் இல்ல யாரோ தூரத்துல இருக்காங்க, இவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பார்கள். உறவுக்குத்தான் அதை காத்திருப்பார்கள். இறப்பு கடைசி நிமிடமான அந்த நிமிடத்துக்கான அந்த அழைப்பு அவர்களுக்குத்தான் காத்திருக்கிறது. உப்புன்னு சொன்னாங்க. உப்பு அதிகமா போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. சபை நிறைவது உறவுகளால் தான், நட்புகளால் அல்ல என்று சொன்னார்கள். நட்பு என்பது துரித உணவு, உறவு என்பது அறுசுவை உணவு. கடைசி வரை இருப்பதுதான் உறவு, விட்டு கொடுக்காததான் உறவு. அவமானப்பட்டாலும் உறவுகள் பிரிவதில்லை என்று சொல்லி அதற்கு ஒரு உதாரணங்களை சொன்னார்கள். ஒரு உறவுகள் என்பது சாலை என்பது உறவு, அதுக்கு போகிற சிற்றுண்டி என்பதுதான் நட்பு என்று சொல்லி உறவுதான் மேன்மையானது, உறவுதான் மேன்மையானது என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் நாம் எல்லோரும் அணியில் பேசிய பிறகு இப்பொழுது அணித்தலைவர்களை மீண்டுமாக அழைக்கிறோம். இந்த இக்கட்ட வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் இருப்பது உறவா நட்பா என்ற இந்த பட்டிமன்றத்துல, வழக்காடு மன்றத்தில் உறவே என்ற தலைப்பில் பேசுவதற்காக அவருடைய அணித்தலைவர், நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான் ஒருங்கிணைப்பாளர், இலக்கிய இமயம் பல்கவி வித்தகர், தமிழ் மாமணி நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, என்னுடைய மூத்த மகளும் இளைய மகளும் நட்பு என்ற அணியில போய் மாட்டிக்கிட்டாங்க. என்னுடைய மூத்த மகளும் இளைய மகளும் நட்புன்ற உறவுகளுக்கு அங்க மாட்டிடுச்சு. நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நட்புகளாக இருக்கக்கூடிய திருமதி புவனேஸ்வரியா, திருமதி தேன்மொழி அவர்களோ இன்றைக்கு எனக்கு உறவாக மாறிவிட்டார். இந்த பட்டிமன்றத்தோட சிறப்பு எனக்கு 2 புதிய உறவுகளை கொடுத்தது. மிகச் சிறப்பாக பேசினார்கள் 2 பேரும். அந்த 2 பேருடைய வாதத்தை கேட்டாலே போதும் நீங்க தீர்ப்பு கொடுத்துருவீங்க, உறவுதான் சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையான தீர்ப்புல வைத்திருக்காங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, இக்கட்டான சூழ்நிலைமையா, உடனே என்ன பண்ணாங்களோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, உடனே நட்புகளை கூப்பிட்டாங்க. ஏமா உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே உங்க மாமனார் நரசிம்மனையும் மாமியாரையும் கூப்பிட்டீங்களா, இல்ல எதிர் வீட்டுல இருக்கிற மயூரியோட அம்மா பாரதியை கூப்பிட்டீங்களா? ஏமா இப்படி என்னம்மா, ஏமா இப்படி பண்றீங்களேம்மா, ஏமா இப்படி பண்றீங்களேம்மா, ஏமா இப்படிலாம் சொல்றீங்க? நட்புகளை கைபேசியில சேவ் பண்ணி வைப்பாங்களாம். ஆமா, நட்புகளை கைபேசியில சேவ் பண்ணுவீங்க, ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உறவுகளை இதயத்தில் சேவ் செய்து வைப்போம். உறவுகளை இதயத்தில் சேவ் செய்து வைப்போம். அதை கைபேசியா சேவ் பண்ண முடியாது. நட்புடைய தொலைபேசி எண் வேணும்னா நாம என்ன பண்ணுவோம், போன்ல பார்ப்போம். ஆனா உறவுடைய கைபேசி எண் நம் இதயத்திலேயே இருக்கும். 9888480817 என்பது உறவுடைய எண். அதை நான் கைபேசியில சேமித்து வைக்க மாட்டேன், இதயத்தில் சேமித்து வைத்தது. அதுதான் உண்மை. அதனால இப்படிலாம் பேசாதீங்க. குடும்ப கட்டுப்பாடு வந்துச்சுங்கயா. குடும்ப கட்டுப்பாடு வந்த உடனே இந்த உறவுகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அப்ப நட்புகளோட எண்ணிக்கை பெருகிடுச்சு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, நட்புகள் தான் கை கொடுக்குதுன்னு சொல்றாங்க, உறவுகளோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால. இது ஒரு மாய தோற்றம். இது மாய தோற்றம். ஒரு பெரிய கமிஷனருடைய திருமணத்துக்கு போயிருந்தார். வந்திருந்தவங்க எல்லாம் உயர்ந்த அதிகாரிகள். ஏன்னா அவர் உயரத்துக்கு போயிட்டார். யார் வந்திருக்காங்க? எல்லாம் IAS IPS அதிகாரிலாம் வந்திருக்காங்க. உறவுகள் பார்த்தா இன்றும் சாதாரணமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அவங்க தம்பியை கூப்பிடுறார், அவர் ஒரு சாதாரண பணியாளர். அவர் தான் அந்த திருமணத்தை முன்னே நடத்தி கொடுக்கிறார். எந்த இடத்திலும் உறவுகள் தான் துணை நிற்கிறது. உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ ரெண்டு கருத்தை மட்டும் சொல்றேன். சமீபத்துல சென்னையில ஒரு கொலை நடந்தது. எல்லோருக்கும் தெரியும். ஊடகங்களையும் சமூக ஊடகங்களும் விரிவாக பேசப்பட்டது. அதை பற்றி சொல்லவில்லை, ஏன்னா அது விசாரணையில இருக்கு. தன்னுடைய உறவுகளுக்காக, தன்னுடைய சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். பணம் அவரை கொள்ளுகிறது. எது கொள்ளுது? பணம். எது? நட்பு. நன்றாக நினைத்துக் கொள்ள, வைத்துக் கொள்ள வேண்டும். நட்பு தான் கொலை செய்தது. இது சமீபத்தில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்றை சொல்லுகிறேன். இன்னொரு உறவு, அண்ணன் தம்பி 2 பேர்.
2 பேரும் தொழில் செய்யறாங்க. தொழில் செய்யற போது 2 பேரும் உறவு என்பதை மறந்து தொழில் ரீதியானவர்களாக மாறுகிறார்கள். எனவே அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அவரிடம் உறவு குறைந்து நட்பு மேலிடுகிற பொழுது, அதாவது எதிர்த்தன்மை வாய்ந்ததோ உடன்பாட்டு தன்மை வாய்ந்ததோ அந்த நட்பு மீறுகிற பொழுது, எல்லை மீறுகிற போது அவருடைய தொழிலை அழிக்கிறார், உறவை அழிக்கிறார். நட்பு வருகிற பொழுது அழிக்கத்தான் செய்யும். அது கையெல்லாம் கொடுக்காது, ஆனா உறவுதான் கை கொடுக்கும். இது 2 விடயங்களை நம்ம நினைவில் வைத்துக் கொள்றாங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. துரியோதன கர்ணனுக்கு உதவி செஞ்சாரா துரியோதனன்? எதுக்காக? தன்னுடைய உறவுகளை வீழ்த்துவதற்காக. இக்கட்டான சூழ்நிலையில கர்ணன் வந்து கை கொடுத்தா. ஆனா உறவுதான் உண்மையில் நின்று, தாய்மாமன் உறவுதான் உண்மையில் நின்று அந்த கௌரவர்களுக்காக பரிந்து பேசாமல் பாண்டவர்களுக்காக பரிந்து பேசியது. கர்ணன் என்ன பண்ணான்? எனவே நட்பு முக்கியம் அல்ல. நட்பு நாடுகளுக்கு இடையில சண்டை வரும், பார்த்திருக்கீங்களா? நட்பு நாடுகளுக்கு இடையில சண்டை வரும், உறவு நாடுகளுக்கு இடையில சண்டை வராது. ரஷ்யா என்றைக்குமே இந்தியாவின் பக்கம் நிற்கும். ஏன்னா ரஷ்யா இந்தியாவுடைய உறவு நாடு. இந்தியாவை சுற்றிலும் கப்பல் நிக்குது, போர் கப்பல்கள். ரஷ்யாக்காரன் கிளம்பி வர்றான், வந்த உடனே இந்த நாடுகள்லாம் விலகி பண்ண, அதான் நட்பு நாடுகள் தான். நட்பு நாடுகள் தான் விலகி போயிடுது. ஏன்? உறவு நாடு வந்த உடனே நட்பு நாடுகள், சண்டைக்கு வந்த நட்பு நாடுகள் விலகி விடுகிறது. அதான் நட்புக்கு உறவுக்கு இருக்க தன்மை. புவனேஸ்வரி அம்மா ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. அதுல முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா, உறவுகள் சண்டை போடும், சச்சரவு இருக்கும். அப்படி இல்லைன்னாதான் தப்பு அப்படின்னு அழகா சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அது நட்பாக மாறுகிறது, விலகி போகிறது அர்த்தம். உறவுகள் ஏன் சண்டை போடும்? நம்ம சண்டை போடும், நம்ம நன்மைக்காக குறைகளை சொல்லும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனீங்க சமீபத்துல. அந்த அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட், அதுல ஒரு மரண சம்பவம். சுற்றி நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் நட்புதான், நண்பர்கள் இருக்காங்க. அந்த வீட்டுல இந்த சங்க ஊதுறதையும் சேமகலத்தையும் பிளாட்டுக்குள்ள வச்சுக்கங்கன்றான், வெளியில கேட்கக்கூடாதா? என்ன காரணம் கேட்டா, அவன் வீட்டுல எப்படி இருப்பான், சத்தம் இங்க வரக்கூடாது. எல்லா வீட்டும் கதவை மூடி வச்சிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ல எல்லா வீட்டு கதவையும் மூடி வச்சுதான் நட்பு. இதே கிராமத்துக்கு போங்க, தெருமுழுக்க உறவினர்கள். துன்பம் என்று சொன்ன உடனே ஓடி வருவார்கள். எல்லோருமே அன்றைக்கு வேலைக்கு போக மாட்டார்கள், அங்கேயே இருப்பாங்க, அங்கேயே செய்வாங்க. அதான் உறவு. இக்கட்டு நேரத்திலே உறவுதான். நீங்க உறவை தூரத்துல வச்சுக்கிட்டு அது வரலன்னு குறை சொல்லக்கூடாது. திருவண்ணாமலையில உறவு வச்சுக்கிட்டு காவேரி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு திருவண்ணாமலையில இருந்து உறவு வரல, இல்ல காவேரி பக்கத்து உறவு போகலன்னு சொல்லக்கூடாது. அப்ப பக்கத்துல கூட வருவாங்க, அதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் இறுதி வரை இக்கட்டு உதவி செய்வதே உறவே என்று இந்த பட்டிமன்றத்தை கூறி, இதையே நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நட்பே நட்பே தயவு செய்து உறவை கைவிட்டு விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு மண்ணை கொடுத்தால் அதை பொன்னாக மாற்றி தருகிற பன்மை பெற்றவர், தன்மை பெற்றவர் நம்ம ஐயா அவர். சாதாரணமாக ஒரு சொல்ல கொடுத்து நீங்கள் அதை பேசினால் அதை சிறப்பாக கவிதை எழுதுகிற ஆற்றல் பெற்றவர் நம்ம ஐயா அவர். நீங்கெல்லாம் கைபேசியிலதையா நட்புகளை நீங்கள் சேமித்து வைப்பீர்கள், நாங்கள் உறவுகளை இதயத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்றாரு. வந்த பிறகு உறவுகள் குறைந்து விட்டன. 10 குழந்தை 8 குழந்தை எல்லாம் போயிடுச்சு, ஒரே ஒரு குழந்தை இப்ப அது கூட இல்லை. பல இடங்களில் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. இந்த ஒரு திருமணம் நடைபெறுகிறது, அப்ப பாத்தீங்கன்னா உறவுகள் தான் சுற்றி நிற்கும் என்று சொன்னாரு. சுற்றி நின்று அதை செய்யக்கூடியது உறவுகள் தான். இப்ப அண்ணன் தம்பியாக இருக்கிற போது உறவுகளை வேற நட்பாக மாறுகிற போது அது கொலையாளில முடிகிறது என்று சொன்னார்கள். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு இந்த மரணத்தையும் சொன்னார்கள். அடுக்குமாடு குடியிருப்புல இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரையும் மூட்டை கதவு சாத்திக்கிறாங்க, தன்னுடைய கதவுகளை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். தங்களுடைய துகங்களை அனுபவிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கிராமத்திலே இருப்பவர்கள் உறவுகளே இருக்கிற போது அந்த துக்கத்தை கூட அவர்கள் மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என நினைக்கிறார்கள். இது மிக சிறப்பான ஒரு எடுப்பு. அந்த துக்கத்தை எடுக்கிற இந்த இறப்பை
மிக சிறப்பாக எடுக்க வேண்டும். இவர்களை நல்ல முறையில் அவர்களை எடுத்து கொண்டு போய் அந்த இடுகாட்டிலே அவர்களை அவருக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இது போன்ற உறவுகள் கடைசி வரை இருக்கும். இந்த நட்புகள் அப்படி இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே இந்த உறவுகள் தான் மிக சிறந்தது என்று இக்கட்டான சூழலில் உறவுகள் தான் மிக சிறப்பானது என்று சொல்லி தன்னுடைய ஆணித்தரமான வாதத்தை இங்கு வைத்து சென்றிருக்கிறார்கள். அதுவெல்லாம் அல்ல, நட்புதான் சிறந்து என்று பேசுவதற்காக அருமை சகோதரி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை தன்னுடைய வாதத்தை தலைமை வாதத்தை வைக்க அழைக்கிறேன். நட்புகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நட்பு வட்டம் எப்பயுமே கூடிக்கிட்டே தான் போகும். ஐயா சொன்னாரு குடும்ப கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க, அதனால உறவுகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுனால என்னைக்குமே நட்புக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஒருத்தருக்கு இத்தனை நண்பர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு யாராலும் கட்டுப்பாடு விதிக்கவே முடியாதுங்கய்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிஷனல் அன்கண்டிஷனல்னு சொல்லி சொன்னாங்க எதிரணியில. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எதிர்பார்ப்போட இருப்பதுதான் உறவுகள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதுதான் நட்பு. அதாவது இன்னைக்கு எந்த ஒரு மத பேதம் ஜாதி பேதம் இல்லாமல் நம்ம நட்போடு பழகிறோம். ஒரு இஸ்லாமியர் வீட்டுல இருந்து நமக்கு பண்டிகைக்கு பிரியாணி வருது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர் வீட்டோடு சேர்ந்து நம்மளும் நட்சத்திரத்தை கட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். நம்மளுடைய பண்டிகையான தீபாவளி அப்போ பலகாரம் செய்து அவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் நட்பு ரீதியா நம்மளுடைய மகிழ்ச்சியை அவர்களோட பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுன்றது ஒரு புத்தகம்னு சொன்னாங்கன்னா, உறவுங்கிற புத்தகத்துல நட்புங்கிற சில பகுதிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரிதான் ஆயிரும். அப்போ அது உறவு முழுமை அடையாது. அதே மாதிரி சொன்னாங்க நகுதர் பொருட்டன்று நட்டல் மேற்சென்று இடித்தற் பொருட்டுன்னு. அதாவது நட்பு ஒண்ணு மட்டும்தான் அந்த உரிமையோட நம்ம செய்யறது தப்பு அப்படின்றத சுட்டி காட்டும். நீங்க சொன்னது போல உறவு தண்ணி தெளிச்சு விட்டுரும், சொன்னதை கேட்கலையா போ அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இல்லையோ அதே மாதிரி எதுனாலும் நம்ம பேசலாம். இப்போ உறவுகள் கிட்ட அதை சொல்ல முடியாது. இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் இணையரிடம் பகிர முடியாத நட்பிடம் மனதார பகிரலாம். ஏன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தீர்வை சொல்லக்கூடியவர்கள். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வெளியில் இருந்து அந்த பிரச்சனையை சிந்தித்து அதற்கான முடிவையோ அதற்கான தீர்வையோ நமக்கு வழங்கக்கூடியவர்கள். அதே மாதிரி எதிரணியில சொன்னாங்க கூடா நட்புன்னு இருக்கு, ஆனா உறவுக்கு சொல்லலன்னு. கூடா ஒழுக்கம்னு ஒரு அதிகாரத்தை சொல்லியிருக்காரு வள்ளுவர். திருக்குறளை போய் நல்லா பாருங்கம்மா. அதே மாதிரி எதிரணியில இருக்கக்கூடிய தேன்மொழியம்மா நல்லா ஒரு பட்டிமன்றத்தை பார்த்துட்டு அப்படியே அதுல ஒண்ணு விடாம பேசுறாங்க. ஆனா அதுல எதிரணியில அதுக்கு பதிலடி என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப நட்பில்லாத வாழ்க்கை பயனில்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உறவு கை மாதிரி அப்படின்றாங்க. ஆனா கை இல்லாதவங்களுக்கும் இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்பு தாங்க ஐயா. அதே மாதிரி உறவு அப்படிங்கிறது ரோடு மாதிரி சாலை மாதிரி அப்படின்னாங்க. அதுல போகக்கூடிய வாகனம் தான் நட்பு அப்படின்னாங்க. ஆனா சாலையே இல்லாத ஊருக்கு கூட புதிதாக ஒரு பாதை அமைக்கக்கூடியதுதான் நட்பு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல நண்பன் எதற்காக இது பண்ணா உறவுகளை வீழ்த்துவதற்காக தான் கர்ணனோட நட்பு கொண்டான் அப்படின்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா சகுனி தாய் மாமன். ஆனா கூட இருந்தே தன்னுடைய மருமகன் 100 பேரையும் அழிவுக்கு கொண்டு போனது அந்த சகுனின்ற உறவு தான். ஆனா நட்பாக இருந்த கர்ணன் தன்னுடைய சகோதரர்கள்லாம் எதிரணியில இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நட்பை மதிச்சு உயிரை விட்டாலும் நான் இங்க இருந்தே இவனுடைய நண்பனாகத்தான் இருப்பேன், என்னைக்கும் துரோகியாக எதிரணியில போய் சேர மாட்டேன் அப்படின்னு நட்புக்கு மரியாதை கொடுத்தவன் கர்ணன். அதனால நட்பு என்னைக்குமே சிறந்ததுதாங்க ஐயா, எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி இக்கட்டான சூழல் அப்படிங்கும் போது கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடியது நட்பு தான். நான் முன்ன சொன்னது போலதான் ஒரு இழப்பாகட்டும் இல்ல இக்கட்டான சூழ்நிலையில நட்பு தான் கை கொடுக்கும். நம்ம அதை பலமுறை பார்த்துட்டோம். கொரோனா காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊரடங்கு விதிச்சிருந்த போது அவங்களுடைய பெற்ற பிள்ளைகளே வெளியூர்கள்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வர முடியல. அப்போ பெற்ற பிள்ளைகள் இல்லைனாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய நட்போடைய உதவினாலதான் அவங்களுக்கு இறுதி காரியம் எல்லாம் செய்ய முடிஞ்சுது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா பேரிடர் காலங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி ஊர்ல நம்ம உறவுக்காரர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல ஒரு கஷ்டம்னா நம்மளால உடனே போய் உதவ முடியாது. இல்ல நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா உறவினர்கள் உடனே வர முடியாது. அப்போ நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நட்பிடம் தான் நம்ம உதவியை நாடுகிறோம். அவர்கள் தான் ஒவ்வொரு சமயமும் நமக்கு உதவுகிறார்கள். இப்ப திடீர்னு ஒரு மழை நமக்கு எதுவும் இல்ல உணவு வேணும் அப்படின்னா நண்பர்கள் தான் நமக்கு உடனடியா நம்மளுடைய உணவு தேவை பூர்த்தி பண்றாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா வள்ளுவர் வழியில
நின்று உடுக்க இழந்தவன் கை போல வந்து நம்மை காப்பது வந்து நட்புதான். இடுக்கண் களைவதும் நட்புதான். இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வந்து உதவியாக இருப்பதும் வந்து நட்புதான். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஐயா. அதனால நடுவர் அவர்களே, நட்பு ரீதியாக உங்களை அழைத்ததற்கு, நட்புக்காக வந்து நடுவராக இருந்து சிறப்பானது ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி அம்மா. திருக்குறள் நீங்க என்ன பேசுனீங்களோ, அதாவது எதிர்கட்சியினர் வந்து என்ன பேசினாங்களோ அதே திருக்குறளை எடுத்து அவர்களுக்கு கோடா நட்பு என்று ஒரு இதை பற்றி சொன்னார்கள். கோடா நட்புன்னு சொன்னீங்க. ஆனா வந்து ஒரு உங்களுக்கு பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க குரல்ல சொல்லி சொன்னாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது ஒரு நட்பு, ஜாதி மதம் கடந்தது, இனம் மதம் கடந்தது நட்பு, அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுவது நட்பு, உறவு விட்டு சென்றாலும் விடாமல் இருப்பது நட்பு, நட்பை நாம் பகிர்ந்து கொள்ளலாம், ஒரு ஒரு கஷ்டம் நட்பிடம் சொல்லலாம், ஒரு ரகசியம் நட்பிடம் சொல்லலாம். ஆனால் உறவுகிட்ட சொன்னோம்னா உடனே போயிடும், தெரியுமா உனக்கு செய்தி என்று அது வந்து ஒரு ஒரு பெரிய கேவலத்தை உருவாக்கும். நம்பிக்கை வந்து உறவுகளிடம் விட நட்பிடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாங்க. சாலையே இல்லாத ஊருக்கு சாலை அமைப்பதுதான் நட்பு அப்படின்னு சொன்னாங்க. கர்ணன் துரோகம் செய்துவிட்டு இவரெல்லாம் தன்னுடைய உறவுகள் என்று தெரிந்தும் கூட அவர்களுக்கு செல்லவில்லை. நட்புக்காகவே அவன் துரியோதனிடம் இருந்தான் என்று சொன்னார். ஏனென்றால் அவனுடைய கஷ்டத்திலே அவனை ஒரு மனிதனாக மதிப்பது வந்து துரியோதனன் தான். துரியோதனன் என்ற அரசன் தான் கண்ணன் என்ற சாதாரண ஒரு அவனும் அரசனாக வேண்டியவன் தான். ஆனால் அவனுக்கு நட்புக்காக அவன் தன்னுடைய உயிரை இழந்தான் என்று சொன்னார்கள். நட்புதான் அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறது, நட்பினால் தான் எதையும் பெறுகிறோம் என்று சொல்லி மிக அருமையான வார்த்தை எடுத்து வைத்தார்கள். நாம் இறுதியாக இந்த 2 அணியிலே பேசியவர்கள் எல்லாம் மிக சிறப்பான இந்த என்னன்னு சொன்னா, அது ரொம்ப ஒரு மயிலிலையில் வந்து இந்த நட்பா உறவா என்று சொல்லுகிறது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு கடினமான, அதை நம்ம வந்து இலகுவாக பிரித்து நாம் தீர்ப்பு சொல்லிவிட முடியாது. என்ன அந்த அளவுக்கு மிக ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்ன உடனே யாரிடம் சொல்வார்கள் என்று சொன்னால் தாயிடம் சொல்வார்கள், தந்தையிடம் சொல்வார்கள், சில நேரங்களில் அண்ணன் தம்பியிடம் சொல்வார்கள். நட்பிடம் ஏன் சொல்ல மாட்டார் என்று சொன்னார். நட்பிடமும் சொல்லுவார்கள். ஆனால் நட்பை விட உடனடியாக அதை நம்முடைய குடும்பத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மிக அதிகமானவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏன் என்று கேட்டால், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் தான் அதை சேர்க்க வேண்டும், கஷ்டப்பட்டாலும் அங்கேயே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உறவுகளுக்குள்ளே என்னன்னா அந்த நேசம், அந்த பாசம், அந்த உறவு வந்து சாதாரண இது கிடையாது. உறவு வந்து இக்கட்டான சூழ்நிலை வந்து ஒரு இது நடக்குதுன்னா அந்த உறவுகள் வந்து இப்ப யாருப்பா, என்ன அண்ணா இல்ல தம்பி, எப்பா ஒரு தம்பி தானப்பா அண்ணன் தானப்பா அப்படின்னு பொறுத்து கொள்ள போகிற அந்த நிலை, அது வந்து ஏன்னா அவங்க உறவுகள் பாசமாகவே பழகுகிற ஒரு தன்மை பெற்றவர்கள். அதனால வந்து உறவுக்கு வந்து அந்த சிறப்பு நிறைய உண்டு. இப்போ அம்மா ஒரு தாய் இருக்கிறாங்க, அதை சொல்லுவாங்க இல்லையா, தாய் எதையும் மன்னிக்கும் நீதிமன்றம் வந்து தாயின் எதையும் என்று சொல்லுவார்கள். அந்த உறவுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு தாய் எல்லா தவறையுமே தவறுடைய குழந்தைகள் எல்லா தவறையும் மன்னிச்சு விடுகிறார். சாதாரண தவறுலாம் கிடையாது, எவ்வளவு பெரிய தவறை கூட ஒரு தாய் மன்னித்து விடுகிறார். ஆனால் அது வந்து நட்பு அதை மன்னிச்சிடுமா என்று தெரியாது. உறவுகள் மன்னித்து சேர்த்து விடுவார்கள், நட்பு அப்படி சேருமா என்று தெரியாது. இதெல்லாம் இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற போது உறவுகள் வந்து ரொம்ப மேன்மையானதான் இருக்கிறது, அதுல வந்து மாற்றமே இல்லை. ஆனால் நாம் வந்து இந்த சொன்னாங்க அதியமான் அவையாருடைய அவரை பற்றி சொன்னாங்க. அதியமான் நீண்ட நாள் வாழலாம் என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் அந்த நாம் வாழவில்லா என்றாலும் சொல்லக்கூட நம்முடைய தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அவைக்கு அந்த நிலைப்பணியை கொடுத்தான். அவர்கள் தொண்டமானிடம் ஒரு தூது சென்றதற்காக அல்ல, ஆனால் அவை பாட்டிக்கு எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தால், எவ்வளவு ஒரு பெரிய பிடிவாதக்காரியாக இருந்தால் தொண்டமானிடம் போய் சொல்லுவாங்க, எல்லாம் முன்னாடியெல்லாம் பளபளப்பான ஆயுதங்களாக இருக்கின்றன, அங்கு உடைப்பட்ட ஆயுதங்கள், ஏன்னா நீ போருக்கே போகலாம், போரை போல கண்டவன் என்று சொல்லி அவனை அங்கு சொல்றாங்க. ஏன்னா அது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்பு அது. குசேலர் கிருஷ்ணன் கடவுள், குசேலர் வந்து சாதாரண ஒரு மனிதன், அவன் வந்து அவரை காண செல்கிறான், அவள் எடுத்து போறான், சாதாரண அவள் எடுத்து போறார் குசேலர். கிருஷ்ணன் வாங்கி அதை கொண்டுகிறான். அவன் கொண்டு வந்தது சாதாரண அவளாக இருக்க வேண்டும் அல்லது ஏழ்மையான வீட்டிலிருந்து வந்தது என்று சொல்லி பாராமல், என்ற நட்பு
அதைத்தான் இன்று காக்கா கடி கடித்து கொடுக்கிற உறவை விட நட்பில் தான் அந்த உறவுகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோல கர்ணனை பற்றியும் துரியோதனை பற்றி சொன்னாங்க. அது எல்லாரும் பேசி வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2 துருவங்களாக இருந்த பெரியாரும் ராஜாஜியும் நண்பர்களாக இருந்தார்கள். பெரியார் நாத்திகத்தை பேசிய கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட ஒரு மனிதர். ராஜாஜி அவர்கள் கடவுள் பக்தியாளர். அவர் மிக சிறந்த பக்திமான், மிக பெருந்த இலக்கியவாதி. 2 பேரும் 90 வயதுக்கு மேல் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர்கள். ஆனால் எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் மிக நட்பாக இருந்தார்கள் என்பது வரலாறு சொல்லுது. அவர்கள் சில நிகழ்வுகளிலே ஆலோசனை செய்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் காந்தி பிறந்தது 1869. ஆனால் நேரு அவர்கள் பிறந்தது 1889. 2 பேருக்கும் வயது வித்தியாசம் 20 ஆண்டுகள். ஆனால் ஏதாவது நேரு சொன்னால் அதை கேட்கிற பக்குவத்திலே காந்தி இருந்தார். காந்தி ஏதாவது சொன்னால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கேட்கிற பக்குவத்தில் இருந்தார். ஏனென்றால் அவர்களுக்கு உரிய நட்பு. ஒரு பெரோஸ் காந்தி என்ற ஒரு மனிதரை அவர் வேற்று மதத்தவர் என்று சொல்லி அவரை காந்தி குடும்பத்திலே அவர் தவிர்க்கிறார்கள், வேணாம் என்று மறுக்கிறார்கள். இந்திரா காந்தி இல்லை, நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்கிற போது அங்கே மகாத்மா காந்தி அவர்கள் இன்று அதை இந்த திருமணத்தை நடத்தி வைத்ததாக நாம் அறிவோம். அந்த நட்புக்காக அப்பொழுது அவர் மகாத்மா காந்தி சொன்னது என்னென்றால், இவர்கள் எனக்கு ஜாதி மதம் பிரச்சனை இல்லை, இனம் மதம் கடந்தவன் நான். ஆனால் என்னுடைய நண்பர் காந்தி அவர்கள் சொன்னார்கள், இதை நான் என்னுடைய மகள் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த நட்பை நீங்க சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. மார்க்ஸ் ஏங்கல்ஸ், எங்கோ பிறந்த மார்க்ஸ், அவர் இங்கிலாந்து செல்கிறார், அங்கு வறுமையிலே வாழ்கிறார். அங்கே அவர் இருக்கிற அந்த நண்பர் ஏங்கல்ஸ், அவர் அவருக்கான உதவிகளை செய்கிறார், பண உதவிகளை செய்கிறார். தன்னுடைய குழந்தை இறந்து விடுகிறது, தன்னுடைய மார்க்ஸுடைய குழந்தை இறந்து விடுகிறது. அதை எடுத்துக்கொண்டு புதைப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை. ஆனால் அதை ஏங்கல்ஸ் உதவி செய்கிறார். அவர் பல நாட்கள், பல மாதங்கள் அவருக்கு உணவு கொடுக்கிற ஒரு மனிதராக, அவருக்கு உதவி செய்கிற மனிதராக அந்த நண்பர் இருந்தார். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், வரலாற்று பதிவுகளை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், உறவு என்பது இரத்த சம்பந்தப்பட்டது. நீங்கள் தாய் தந்தை மகன் மகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இரத்த சம்பந்தப்பட்டது. நட்பு என்பது இரத்த சம்பந்தம் இல்லாதது. நீங்கள் உயிரையும் கொடுப்பான் நண்பன் என்று சொல்லுகிறார்களே, உயிரையும் கொடுப்பான் தன்னுடைய தம்பி கொடையான் படை கஞ்சான் என்று சொல்லுவார்கள். ஆனால் உயிரை கொடுப்போம் நண்பன் என்றுதான் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உறவுகள் என்பது மேன்மையானது, அதில் மாற்றம் இல்லை. இக்கட்டான சூழ்நிலையில் உறவுகள் மிக சிறப்பாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டிய எந்தவித பலமும் எதிர்பார்க்காமல், தாய் தந்தை உறவில், தம்பி அண்ணன் உறவில் ஒரு சொத்துக்காக ஒரு பாதம் இருக்கலாம், ஒரு பாசம் இருக்கலாம், அது ஒரு உறவு ஊழல் இருக்கலாம், உறவு சொந்தம் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அக்கா தங்கைக்குள்ள இருக்கலாம். நீங்க 10 பவுன் போட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, என்னை 5 பவுனா போட்டுருக்கீங்க, என்னன்னு கேட்கிற சண்டை இருக்கும், சொத்து பிரிவினையிலே தகராறு இருக்கும். அதுக்கு அந்த உறவுகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்திலே அது பண சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் மன சம்பந்தப்பட்டது என்று பார்க்கிற போது நட்புதான் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் நிற்கும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க நட்பு, நட்பு வாழ்க. நன்றி, வணக்கம்.